ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு சாந்தோக்கிய உபனிஷதம். இப்ப இந்த சாந்தோக்கிய உபனிஷத்துல கடந்த வகுப்புகள்ல 3வது அத்தியாயத்தினுடைய 11 பகுதிகள் நிறைவு செய்தோம். இப்ப இன்றைக்கு 12வது பகுதி தொடங்குறோம். இது காயத்ரி பிரம்ம வித்யா அப்படின்னு ஒரு வித்தை. இப்ப காயத்ரிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நம்ம எல்லோருமே உபாசனை பண்ணக்கூடிய மந்திரங்கள் தான், எல்லாருக்கும் தெரிந்த மந்திரம் தான். இப்ப இந்த காயத்ரி என்பது சந்தங்களில் ஒன்று. ஒரு பாடல் எத்தனை அடிகள், எத்தனை எழுத்துக்கள் போன்றவற்றை நிர்ணயிக்கிறது தான் சந்தம். ஆனா காயத்ரி இந்த சந்தத்தில் அமைந்த பாடல்களினுடைய 3 அடிகள்ல காணப்படுகின்றது. ஒவ்வொரு அடிகளும் 8 எழுத்துக்கள் இருக்கும். இது ரொம்ப பிரபலமான காயத்ரி மந்திரம். அந்த எழுத்துக்கள் எல்லாம் சமஸ்கிருதத்தினுடைய அடிப்படையில் சொல்லப்படுது. தமிழ்ல எழுத்துக்களை கணக்கு போட்டீங்கன்னா தப்பா வரும். சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ் இங்க சொல்றாங்க. அப்ப காயத்ரி மந்திரம் தெரியும். ஓம் தத் சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி தியோயோன பிரச்சோதயா அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. இது தமிழ்ல சொல்றதுன்னா பாரதியார் அழகா தமிழாக்கம் பண்ணி கொடுத்திருக்கார். செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம், அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக அப்படின்னு மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இந்த காயத்தினுடைய தமிழ் மந்திரம் தமிழாக்கம் கொடுத்திருக்கார். செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம், அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக அப்படின்னு தான் மகான்கள் எல்லோரும் சொல்றாங்க. அப்ப இங்க தூய அறிவு தான் இங்க இறைவன் அப்படிங்கறத காயத்ரி மந்திரமும் சொல்லுது. அந்த காயத்ரி நம்முடைய அறிவை தூண்ட வேண்டும் என்றுதான் பிரார்த்திக்கப்படுகிறது. அப்போ இறை அனுபூதியினுடைய வாசலாகவே இந்த காயத்ரி மந்திரம் இருக்கிறது என்று பார்க்கின்றோம். ஏன்னா இறை அனுபூதி பெறுவதற்கு ஒரு வாசல், நம்ம அதுக்குள்ள நுழையணும். நுழைஞ்சால் தானே நம்ம போய் உள்ள தரிசனம் பண்ண முடியும் இறைவனை. அந்த வாசலுக்குள்ள நம்ம நுழையவே இல்லை அப்படின்னா எப்படி இறை தரிசனம் ஆகும்? அப்ப அந்த வாசலாகத்தான் இந்த காயத்ரி மந்திரம் இருக்கிறது என்று மகான்கள் சொல்கிறார்கள். எல்லோருக்கும் இது சிறு வயதிலேயே கற்றுக் கொடுக்கப்படும். அப்ப இறை அனுபூதி உள்ளிட்ட அனைத்தையும் தரவல்லது காயத்ரி என்று பகவான் ஆதிசங்கரரும் காயத்ரி சந்தத்தை பற்றி விரிவாக அவருடைய பாஷ்யத்திலே எழுதியிருக்கிறார். அந்த காயத்ரி சந்தத்தை இறைவனாக போற்றுகின்ற வித்தை தான் இந்த காயத்ரி பிரம்ம வித்யா என்று இங்க சாந்தோக்கிய உபனிஷதம் பேசுது. இப்ப இங்க வருகின்ற காயத்ரி நாம உபாசனை பண்ணக்கூடிய காயத்ரி மாதிரியே இருந்தாலும் உபாசனா அப்படிங்கிற நிலையிலிருந்து தியான நிலைக்கு நம்மளை கொண்டு போகுது. அதாவது 4 அடிகளும் ஒரு அடிக்கு 6 எழுத்துக்களுமான 24 எழுத்துக்களை கொண்ட காயத்ரியாக இது பார்க்கப்படுகிறது. இந்த காயத்ரியை இறைவனாகவே தியானிக்குமாறு இந்த வித்தை உபதேசிக்கின்றது. வேதங்கள் இறைவனை 4 பகுதிகள் மற்றும் 6 மகிமைகள் உடையவராக போற்றுகின்றன. அந்த அடிப்படையில 4 அடிகளும் ஓர் அடிக்கு 6 எழுத்துக்களும் உடைய காயத்ரியை இறைவனாக தியானிப்பது காயத்ரி பிரம்ம வித்யா என்று இந்த சாந்தோக்கிய உபனிஷதம் சொல்ல வருகிறது. அப்ப முதல்ல காயத்ரி நாம் அறிந்த 4 பொருட்களாக கருதப்படுகிறது. அவைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது உயிரினம், பூமி, உடம்பு, இதயம் ஆகிய 4 இடங்கள். அதாவது இங்க உயிரினம் என்பது என்ன அப்படின்னா அனுபவிக்கப்படுகின்ற விஷயம். அவன் தான் போக்தா. இந்த உயிரினம் தான் எல்லாவற்றையும் அனுபவிக்கின்ற போக்தாவாக இருக்கிறது. பூமி என்பது போக சாதனம், அனுபவத்திற்கான ஒரு இடம். இப்ப இந்த உடம்பு இருக்கு இல்லையா, நம்ம இடத்துல இருக்கிற உடம்பு போக உபகரணம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது ஒரு அனுபவத்திற்கான கருவி. அதே மாதிரி நம்ம இடத்துல இருக்கிற இதயம் இருக்கு இல்லையா, அந்த இதயம் போக்கிய பதார்த்தம், அனைத்தும் ஒருங்கிணைக்கின்ற இடம் என்று பார்க்கப்படுகிறது. அப்ப இவைகள் எல்லாமே இறைவனுடைய மகிமைகள் என்று இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த காயத்ரி பிரம்ம வித்யாவுல இந்த 4 விஷயங்களை முன்னிறுத்தி சாஸ்திரம் பேசுது. அதாவது போக்தா ஒருத்தர் இருக்கிற, அனுபவிப்பவன் இருக்கின்றான், போகஸ்தானம் அனுபவத்திற்கான ஒரு இடம் இருக்கிறது, போக உபகரணம் அனுபவத்திற்கான கருவி இருக்கிறது, இதயம் இருக்கிறது, அதுதான் போக்கிய பதார்த்தம். அப்போ இது எல்லாம் இந்த 4ம் சேர்ந்ததா அந்த இறைவனுடைய மகிமைகள் பார்க்கப்படுகிறது என்று இங்க
இந்த சாந்தோக்கிய உபனிஷதம் சொல்ல வருது. அப்ப இந்த காயத்ரி பிரம்ம வித்யாவினுடைய முதல் மந்திரம் என்ன வருதுன்னா, காயத்ரி வா இதகம் சர்வம் பூதம் யதிதம் கிஞ்ச வாக்வை காயத்ரி வாக்வா இதகம் சர்வம் பூதம் காயதி ச திராயத்தே ச. இந்த சமஸ்கிருத மந்திரம் நமக்கு என்ன சொல்ல வருது பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இருக்கின்ற அனைத்தும் நிச்சயமாக காயத்ரியே. ஆகவே காயத்ரியே வாக்கு, உயிரினங்களை குறிப்பிட்டு சொல்வதும் பாதுகாப்பதும் அந்த வாக்கே என்று சொல்கிறது. அப்ப காயத்ரி என்பது ஒரு வாக்கு என்று பார்க்கிறது. வாக்கு அப்படின்னா வார்த்தைகள்ல நம்ம உச்சரிக்கக்கூடிய வாக்கு. அப்ப காயத்ரி என்பது ஒரு சந்தம். அப்ப இங்க உயிரினங்களை பிரபஞ்சமாகவும் ஒரு சந்தம் உள்ளது என்பதும், அந்த காயத்ரி என்பது அதன் உயர் பரிமாணத்தில் பார்க்குமாறும் இங்க இந்த மந்திரம் அறிவுறுத்தப்படுகிறது. அப்ப இங்க காயத்ரி வாக்கு என்று நாம் கருத வேண்டும். ஆகவே எல்லா உயிரினங்களும் வாக்கு என்பதாக பார்க்கப்படுகிறது என்று இங்க சொல்லுது. எப்படிங்க எல்லா உயிரினங்களும் வாக்கு என்பதாக சொல்லப்படுகிறது, புரியலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப எந்த ஒரு உயிரினமானாலும் இந்த பிரபஞ்சத்துல எந்த ஒரு பொருளானாலும் அதை நம்ம குறிப்பிடணும்னா அதற்கு ஒரு சொல் வேணும் இல்லையா? இப்ப இந்த பிரபஞ்சத்துல படைக்கப்பட்டிருக்கிற எல்லா விஷயங்களும் இருக்கு. ஆனா அது ஒரு உருவத்தில் இருக்கு அப்படின்னாலும் இது இது இன்னது அப்படின்னு நம்ம எடுத்து சொல்லணும் அப்படின்னா அதுக்கு நம்ம இடத்துல ஒரு வார்த்தை வரணும், ஒரு வார்த்தை இருக்கணும், அல்லது ஒரு சொல் இருக்கணும், ஒரு வாக்கு வேண்டும். அந்த வகையில இப்ப நான் அங்க மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பசுவை பார்த்து பாருங்க அது பசு அப்படிங்கிறேன். இன்னொரு இடத்துல மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு குதிரையை பார்த்து பாருங்க அது குதிரை அப்படிங்கிறேன். அப்ப நான் இங்க பசு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றதா இருந்தாலும், குதிரை அப்படின்னு நான் சொல்றதா இருந்தாலும் அதுக்கு ஒரு வாக்கு வேணும். வாக்கு இல்லாம நான் அதை சுட்டி காட்டவே முடியாது. அப்ப இது பசு இது குதிரை அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னாலும் அதுக்கு வாக்கு இல்லாம சொல்லி கொடுக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை இங்க சாஸ்திரம் சொல்லுது. அப்ப என்னன்னா இங்க எல்லாவற்றையும் குறிப்பிடுவதற்கு காரணமாக அமைவதன் மூலமாக எல்லா உயிரினங்களாகவும் பிரபஞ்சமாகவும் இது வாக்கே திகழ்கின்றது என்று இங்க பார்க்கப்படுகிறது. அப்ப இங்க வாக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் இங்க ஒட்டுமொத்த பிரபஞ்சமாகவே இருக்கிறது அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா வார்த்தைகள் இல்லாம இங்க எதையும் நம்ம அனுபவத்துக்கு கொண்டு வரவே முடியாது. இப்ப ஒரு சிறு குழந்தை இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைகிட்ட போய் இது அம்மா இது அப்பா அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்தாதான் அது குழந்தைக்கு இது அம்மா இது அப்பான்னு புரியும். ஆனா இது அம்மான்னு சொல்றதுக்கு ஒரு வார்த்தை நம்ம வாயிலிருந்து வரணும். அந்த ஒரு வாக்கு வந்தா மட்டும்தான் அந்த வாக்கு அந்த குழந்தையுடைய மனசுக்குள்ள போய் பதிவாகி இதுதான் அம்மா அப்படின்னு ஒரு முடிவு செய்யும் அது. அப்ப அந்த முடிவுக்கு குழந்தையை கொண்டு வருகின்ற வார்த்தை அந்த வாக்கு தான் இந்த ஒட்டுமொத்த உயிரினங்களாகவும் பிரபஞ்சமாகவுமே திகழ்கின்றது என்று இந்த இடத்துல சாந்தோக்கிய உபனிஷத்து வாக்கினுடைய பெருமையை பாராட்டுகிறது. அப்ப இந்த வாக்கானது எல்லோரையும் பாதுகாப்பதாகவும் இருக்கின்றது. பயந்துள்ள ஒருவரிடம் அதை கண்டு பயப்படாதே, ஏன் பயப்பட வேண்டும் என்றெல்லாம் கூறி பயத்தை போக்குவதால் கூட இந்த வாக்கு ஒரு பாதுகாப்பாக பார்க்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த வாக்கினுடைய பெருமை வார்த்தைகளால் விவரிக்க முடியாததுதான் வாக்கு. ஏன்னா வாக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமே வார்த்தையினால் வருகின்ற ஒரு விஷயமா இருக்கிறதுனால அந்த வாக்கை பற்றி நான் எப்படி வார்த்தையில சொல்றது, அப்படி சொல்லவே முடியாது அப்படிங்கறத இந்த உபனிஷத் சொல்லுது. இதை பற்றி சுவாமி விவேகானந்தர் இந்த சாந்தோக்கிய உபனிஷத்தினுடைய விளக்க உரையில சொல்லும் போது எல்லா மகான்களுமே விளக்க உரை கொடுத்திருக்காங்க. எல்லா உபனிஷத்துகளுக்கும் எல்லா மகான்களும் விளக்க உரை எழுதுவாங்க. பகவான் ஆதிசங்கரிலிருந்து இருந்து இப்போதைக்கு வரைக்கும் நிறைய பேர் எழுதிட்டு இருக்காங்க. அப்ப அந்த அடிப்படையில இப்ப சுவாமி விவேகானந்தர் சொன்ன ஒரு கருத்து என்னன்னா, வாக்கின் தத்துவ ரீதியான மத சம்பந்தமான உயர்ந்த மதிப்பை தவிர ஒளி சின்னங்கள் மனித வாழ்க்கை நாடகத்தில் முக்கிய இடம் வகிப்பதை நாம் காணலாம். நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன், ஆனால் உங்களை நான் தொடவே இல்லை. நான் பேசுவதால் காற்றில் ஏற்படுகின்ற அதிர்வுகள் உங்கள் காதுகளில் நுழைந்து நரம்புகளை தொட்டு உங்கள் மனதில் விளைவுகளை ஏற்படுத்துகின்றன. உங்களால் இதை தடுக்க முடியாது. இதைவிட வியப்புக்குரியது என்ன இருக்க முடியும்? இதுதான் சுவாமி விவேகானந்தர் சொல்றார். சுவாமி விவேகானந்தர் வாக்கினுடைய பெருமையை பற்றி பேசும்போது இந்த வாக்கினுடைய வேல்யூ எப்படி சொல்றாருன்னா, இப்ப நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், என் முன்னாடி நீங்க எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஆனா இப்படி நீங்க கேட்கிற ஒரு விஷயம் நடக்கிறது இந்த வாக்குனால நடக்குது. அப்ப இந்த வார்த்தைகளானது வாக்குகளாக வெளிப்பட்டு ஒரு ஒளி அதிர்வலைகள்ல காற்றுகள்ல மிதந்து உங்க காதுகளுக்குள்ள நுழையுது. அப்ப உங்க காதுகளுக்குள்ள நுழைந்து உங்களுடைய நரம்புகளை தொட்டு அதில் மனதில் ஒரு விளைவுகளை உண்டாக்குகிறது. விளைவுகளை உண்டாக்குகிறது அப்படின்னா
இப்ப அந்த ஒளி அலைகளானது உங்களுக்கு காதுக்குள்ள வந்து சும்மா போயிட்டு வரல. அந்த ஒளி அலைகளுடைய வார்த்தையினுடைய விளக்கம் உங்களுக்கு புரிய வருது இல்ல, அதுதான் விசேஷம். அப்ப எப்படி அதை சொல்ல வர்றாருன்னா, இந்த மாதிரி நீங்க காதுக்குள்ள வந்து ஒரு விஷயம் உங்களுக்குள்ள புகுது அப்படின்னா அதை நீங்க தடுக்க முடியாது. ஆனா அதை நீங்க உள்ள வாங்கி உங்களுடைய மனதுல ஒரு விளைவை உண்டாக்குது இல்லையா? அப்ப இது எப்படிப்பட்ட ஒரு வியப்புக்குரிய விஷயமாக இருக்குது அப்படிங்கிறத ஆச்சரியப்பட்டு பேசுவதுதான் சுவாமி விவேகானந்தருடைய உரைநடையில் நம்ம பார்க்க முடியுது. அது மாதிரி இன்னும் சில விஷயங்களை சொல்றாங்க வாக்கினுடைய சக்தியை பேசும்போது. இப்ப ஒருத்தன் வந்து ஒருத்தனுடைய முகத்துல ஓங்கி குத்து விடுகிறான்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அவன் வந்து அழுது கொண்டிருக்கான். அப்படி அழுது கொண்டிருக்கும் போது இன்னொருத்தன் அங்க வரான். வந்து எதற்காக நீ அழுகிறாய் அப்படின்னு கேட்டு அவனுக்கு ஆறுதலான சில வார்த்தைகளை பேசுகின்றான். அந்த ஆறுதலான வார்த்தைகள் கேட்ட உடனே அவன் அவன் வந்து என்ன பண்றான், ஆசுவாசப்படுகிறான். அழுதுகிட்டு இருக்கிறவன், அந்த வேதனை தாங்காம அழுதுகிட்டு இருக்கிறவன், என்னை அடிச்சுட்டானே அப்படின்னு கதறிக்கிட்டு இருந்தவன் இன்னொருத்தருடைய அந்த அன்பு வார்த்தைகள்னால அமைதி உறுகிறான். அந்த மென்மையான சில வார்த்தைகள் அவனை வந்து அமைதிப்படுத்துகிறது, அவனிடத்துல இருந்து புன்னகை வரவழைக்கிறது. அப்போ வாக்கினுடைய ஆற்றலை எண்ணி பார்க்க வேண்டும் அப்படின்று இங்க இன்னும் ஒரு முக்கிய கருத்தை இங்க முன்வைக்கிறார். அப்ப உயர்ந்த தத்துவங்களிலும் அது போலவே அன்றாட வாழ்விலும் இந்த வாக்கு என்பது ஒரு மாபெரும் சக்தியாக விளங்குகின்றன. நாம் சிந்தித்து பார்க்காமல், ஆராய்ந்து பார்க்காமல் இரவும் பகலும் இந்த ஆற்றலை கையாண்டு கொண்டிருக்கின்றோம் என்பதை இங்கு சுவாமி விவேகானந்தர் தன்னுடைய உரைநடையில இதை பற்றி விரிவாக விளக்கியிருக்கின்றார். அப்ப இதையும் நாம் இங்க சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன்னா வாக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அது எத்தனையோ பேரை எவ்வளவோ விஷயங்களுக்குள்ள மாற்றத்துக்கு உட்படுத்துகிறது. அதை நம்ம கேட்கும் போது நம்முடைய காதுகள் வழியா அதை உள்வாங்கி நாமும் சில மாறுதலுக்கு உட்படுகின்றோம். அப்ப அந்த மாறுதல்கள் என்பது நாம் கேட்கின்ற விஷயங்களை பொறுத்து இருக்கிறது. இப்ப வாக்கினால் நான் சொல்லுகின்ற விஷயங்கள் உங்களுக்கு நன்மையாக தோன்றினால் நீங்கள் நல்லவர்களாக மாறப் போகிறீர்கள், கெட்டதாக தோன்றினால் நீங்கள் கெட்டவர்களாக மாறப் போகின்றீங்க. அப்ப வாக்குவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய சுபாவத்தை கூட மாற்றும் சக்தி கொண்டது, வல்லமை கொண்டது என்று இங்கு மகான்கள் சொல்லிக் கொடுக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கறதுனாலதான் மகான்கள் என்ன பண்றாங்கன்னா இப்படிப்பட்ட வாக்க நம்ம சரியாக கையாள வேண்டும் என்று சொல்ல வராங்க. அதாவது வாக்குங்கிறது வந்து எப்படி வேணா நம்ம வார்த்தைகளை பேசக்கூடாது இல்லையா? அதுக்குதான் மகான்கள் என்ன சொல்றாங்க, தீயவை பேசாதே, தீயவை கேட்காதே, தீயவை பார்க்காதே அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப தீயவை பேசாதே அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு ஏன் சொல்றாங்கன்னா அந்த வாக்கு வந்து அவ்வளவு வேல்யூபிள். ஒரு கெட்ட வார்த்தை ஒருத்தவர்கிட்ட இருந்து வெளிப்பட்டுச்சுன்னா அது இன்னொருத்தருடைய மனசுல பதிஞ்சிருச்சுன்னா அது அவனுக்கு உள்ள பிரச்சனைகளை உண்டு பண்ணும். அது வந்து நமக்கே நம்ம நடைமுறையில பாக்குறோம்ல. இப்ப நம்ம கிட்ட ஒருத்தர் வந்து அன்பா பேசும்போது இருக்கிற ஒரு அனுசரணையும், கோபமா பேசுகின்ற போது அவருடைய வார்த்தையினுடைய தாக்கமும் நம்முடைய மனதை வந்து இருவேறு துருவங்களில் பாதிக்கிறத நம்ம கண்கூடா பார்க்க முடியுது. நடைமுறையிலே பாக்குறோம். இப்ப ஒருத்தர் நம்மள கெட்ட வார்த்தையில் திட்டா அப்படின்னா நம்ம அவனை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்க மாட்டோம். எப்படி என்ன கெட்ட வார்த்தையில் திட்டலாம் அப்படின்ட்டு உடனே நாமளும் கோபம் வந்து நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். அப்ப ஒரு வாக்கானது பாருங்க, ஒரு மனிதனை வந்து கோபத்தையே தூண்டி அவனை வந்து ரியாக்ட் பண்ற அளவுக்கு கொண்டு போகும். அது ஒரு கெட்ட வார்த்தையா இருக்கிறதுனால. அதுவே ஒரு அன்பான வார்த்தையாக இருந்தா அவன் எவ்வளவுப்பட்ட கொடியவனாக இருந்தாலும் அந்த அன்பு வார்த்தையினால் அப்படியே அடிபணிந்து போய்க்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கிறது. இதெல்லாம் நம்ம நடைமுறையில பார்க்கிறோம். இது வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய வாழ்க்கையில அவருடைய துணைவியார் வந்து சாரதா தேவியார் வந்து ராமகிருஷ்ணரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அவர் அடிக்கடி வந்து தரிசிப்பாங்க. மகான்கிற முறையில அவங்க கிட்ட வருவாங்க, வந்து பார்த்துட்டு போவாங்க. ஒரு நாள் வந்து காட்டுப்பாதையில அவங்க எல்லாம் கிராமம் இல்லையா, அப்பெல்லாம் ஒரு கிராமத்துல ஒரு காட்டுப்பாதையில நடந்து வராங்க அவரை பார்க்கறதுக்காக. அப்படி நடந்து அவங்க கிராமத்துல இருந்து ஒரு காட்டுப்பாதையில நடந்து வரும்போது திடீர்னு கல்வர்கள் எல்லாம் சூழ்ந்துடுறாங்க இந்த இவங்களை, சாரதா தேவியார். ஏன்னா அந்த காலத்துல வந்து இந்த மாதிரி காட்டுப்பாதைகள்ல கல்வர்கள் ஒளிந்து கொண்டிருப்பாங்க. அப்ப திடீர்னு யாராவது கொஞ்சம் பணத்தோட வந்தாங்களோ அல்லது ஏதாவது எடுத்துட்டு பொருளோட போனாங்கன்னா இவங்க சூழ்ந்து அவங்க கிட்ட இருந்து அபகரிச்சுக்குவாங்க. அது வந்து கள்ளர்களுடைய ஒரு பரம்பரையே இருந்தது. இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம்ல ஏற்கனவே. அது மாதிரி அவங்க குலத்தொழிலே வந்து திருடுவதுதான். அப்ப அப்படி கல்வர்கள் வந்து இந்த சாரதா தேவி அம்மையாரை சூழ்ந்து கொண்ட பிறகு அவ வந்து ஒரு வயசு பொண்ணுதான், 16, 17 வயசு பொண்ணு. அப்ப உடனே அந்த கல்வர்களுடைய தலைவன் வந்து சூழ்ந்துட்டு என்ன இருக்கு உங்ககிட்ட எடு அப்படின்னு எல்லாம் கேட்கும்போது அந்த சாரதா தேவி எடுத்த உடனே, அப்பா இந்த பொண்ணுகிட்ட ஒண்ணுமே இல்லப்பா, நீங்க என்னப்பா எங்கிட்ட போய் இதெல்லாம் எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பான்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டா சாரதா தேவி அந்த கல்வனை பார்த்து. அந்த கல்வனை பார்த்து அப்பான்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே அவ்வளவு கொடுமையான கல்வன் அந்த ஒரே வார்த்தையினால அப்படியே மனம் மாறி
அவளை மகளா பார்க்க ஆரம்பிச்சிட்டான். யார? சாரதா தேவிய. ஒரே வார்த்தை தான், சாரதா தேவி உபயோகப்படுத்திய ஒரே ஒரு வார்த்தை. கல்வனை அப்பா அப்படின்னு அழைத்த மறு வினாடி அந்த திருடன் சாரதா தேவியை மகளாக பார்த்து அவளை என்ன பண்ணிட்டான், பாதுகாப்பாக கொண்டு போய் காட்டினுடைய பாதையிலிருந்து வெளியே கொண்டு போய் விட்டுட்டு அவங்க 2 பேரும் அடிக்கடி சந்திக்கிற அளவுக்கு ஒரு அந்யோன்யமாகி ராமகிருஷ்ண பரமஹம்சரை சாரதா தேவியார் திருமணம் செய்து கொள்ளுகின்ற நிலையில மாமனாராக வருகிறார் அந்த கல்வன். அதான் இங்க பியூட்டி. இங்க பியூட்டி என்னன்னா, ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய வரலாற்றுல பார்க்கும்போது ராமகிருஷ்ணருடைய பரம்பரையில ராமகிருஷ்ணருக்கு மாமனாரே ஒரு திருடன் தான். ஏன்னா சாரதா தேவியார் அப்பா அப்படின்னு அழைத்ததால. இப்ப இன்றைக்கு கூட வடநாட்டுல நீங்க ராமகிருஷ்ண மடால் இந்த குறிப்பிட்ட அந்த கிராமத்துக்கு போனீங்கன்னா அங்க இவங்க 2 பேருக்கு சிலை இருக்கும். அந்த அம்மாவுக்கும் அந்த கல்வனுடைய தலைவனுக்கும் தலைவனுடைய மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேருமே சாரதா தேவியை குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. அந்த ஒரு வார்த்தையில மனம் மாறி அந்த கல்வன் என்ன பண்றான், சாரதா தேவியை கூட்டு போய் தன்னுடைய வீட்டுல சாப்பாடு போட்டு அனுப்புறான். தன்னுடைய குழந்தை மாதிரி பார்க்கறான் சாரதா தேவிய. அப்புறம் அது என்ன ஆயிடுதுன்னா, அவன் அந்த மாதிரி பார்த்து அவங்களோட ஒன்றாக பழகிய ஒரு விஷயத்துல சாரதா தேவியினுடைய அந்த மகத்துவம், ராமகிருஷ்ண பரமஹம்சனுடைய மகத்துவம் பாரத தேசம் முழுவதும் பரவ ஆரம்பித்த உடனே அவருடைய சிஷ்யர்கள் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுடைய பெருமையில வந்த வாழ்க்கை வரலாற்றினுடைய முக்கிய சின்னமாக இவங்க 2 பேருக்கும் சிலை வைத்திருக்கிறார்கள். அந்த கிராமத்துல போய் பார்த்தோம்னா அந்த திருடனுக்கும் திருடிக்கும் சிலை வைத்திருக்காங்க. அந்த சிலை யாருன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சனுடைய மாமனார் மாமியார் அப்படின்னு இங்க போட்டிருக்கும். அப்ப பாருங்க, எதுக்கு இதை சொல்றேன் இந்த கதை அப்படின்னா, ஒரே ஒரு வார்த்தை, அந்த வாக்கு கொண்டான வேல்யூ தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இந்த இடத்துல இதை எடுத்து சொல்றேன். ஏன்னா அப்படியே ஸ்கிப் பண்ணி போக முடியாதுல்ல, ஒரு வார்த்தைக்கு இவ்வளவு வேல்யூ இருக்கு. அந்த வார்த்தை எப்படி நம்மள பாசிட்டிவா மாத்தும், எப்படி நெகட்டிவா மாத்தும். அந்த வார்த்தையானது நமக்கு எப்படி பாசிட்டிவ் எனர்ஜிக்கு கொண்டு போவோம், நம்மள எப்படி நெகட்டிவ் எனர்ஜிக்கு கொண்டு போவோம், இப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு வார்த்தையில அடங்கி இருக்கு அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை இந்த சாந்தோக்கிய உபநிஷத்தம் இங்க பேசுது. இப்ப நான் கடந்த முறை ஒரு வார்த்தை சொன்னேன். என்ன சொன்னேன்னா, யுக்தேஸ்வருடைய வாழ்க்கை வரலாற்றை ஒரு யோகியின் சுயசரிதம்ல சுவாமி யோகானந்தர் எழுதுனதுல நான் ஒரு கருத்தை சொன்னேன். அதுல என்ன சொன்னேன் அப்படின்னா, மலேரியா காய்ச்சல் படுத்த படுக்கையா இருந்த யுக்தேஸ்வர் கொஞ்சம் உடம்பு தேறி தன்னுடைய குருநாதராகிய லாகிரி மகாசாயரை போய் சந்திக்கும் போது அவர் என்ன சொல்றாரு, எல்லாமே உன்னுடைய மைண்ட் தான்ப்பா, நீ உள்ள வாங்கிக்கிற விஷயங்களை பொறுத்துதான் இருக்கு, நீ ஆரோக்கியமா இருக்க, நீ நல்லா இருக்க, நீ திடகாத்திரமா இருக்கன்னு நான் சொல்றேன், நீ கேளு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாரு. ஆனா அப்படி அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு வீட்டுக்கு போன யுக்தேஸ்வரர் ஒரு மருத்துவருடைய வார்த்தையை கேட்கிறாரு, நீ நோயாளி அப்படின்ட்டு. அப்ப நீ நோயாளிங்கிற வார்த்தையை கேட்ட மறு வினாடி யுக்தேஸ்வர் மீண்டும் நோயாளியாக மாறிவிட்டார். ஏன்னா மருத்துவம் படிச்ச டாக்டர் பொய் சொல்ல மாட்டார், உண்மைத்தான் சொல்லுவார் அப்படிங்கிற அடிப்படையில மருத்துவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் யுக்தேஸ்வர். அப்படி கொடுத்த உடனே அந்த வார்த்தையினுடைய மதிப்பானது என்ன ஆகுது, யுக்தேஸ்வரரை மீண்டும் நோயாளியாக மாற்றி மீண்டும் படுத்த படுக்கை ஆக்கிடுது. அப்ப அதுல இருந்து அவர் வெளிப்படணும் இல்லையா, யுக்தேஸ்வரர் அந்த நோயிலிருந்து வெளிப்படணும். அப்ப அவருக்கு அடுத்த ஒரு வார்த்தை எப்படி சொல்லணும், நீ ஆரோக்கியமாக இருக்கின்றாய் என்று சொன்னால்தானே அவரு ஆரோக்கியமாக மாற முடியும். அப்ப இந்த வார்த்தைக்கு இவ்வளவு மதிப்பு இருக்குன்னு நான் சொல்றேன். இதைத்தான் நம்ம என்ன பண்றோம்னா, நம்முடைய ஸ்ரீ தத்த குரு பரம்பராவில குணப்படுத்தும் தியானம் அப்படிங்கிற ஒரு செஷன் வச்சிருக்கோம். குணப்படுத்தும் தியானம் அப்படிங்கிற ஒரு செஷன் இருக்கு. அது ரொம்ப வேல்யூபிள் தியானம். அது எப்படிப்பட்ட ஒரு நோயும் நம்ம கிட்ட இருந்து நீங்கும். ஏன்னா அது அஃபர்மேஷன் கமாண்டா கொடுக்குறோம். அதாவது வாக்கினால வார்த்தைகள்னால மனிதனுடைய மனம் எங்க சிக்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்து அதை எடுத்து கொடுக்குறோம். இப்போ பெரும்பாலானவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, தான் நோயாளின்னு அபிமானிக்கிறாங்க. அதாவது உடம்புல ஒரு நோய் வந்த பிறகு இந்த நோய் என்னுடைய நோய், எனக்கு வந்த நோய், இந்த உடலுக்கு வந்த நோய் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிறாங்க. அல்லது மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள்னால சிக்கிக்கொண்டு நான் ஒரு நோயாளி என்பதாக தீர்மானிச்சுக்கிறாங்க. அப்படி தீர்மானிச்சுக்கிறவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் நோயாளி நோயாளின்னு சொல்லிக்கிட்டே இருக்க நோய் பெருசாகிட்டே இருக்கு. அப்ப அந்த நோயிலிருந்து அவங்க வெளியே வருவதை விட நோயில ஆழமாக ஆட்கொண்டு அவர்கள் மரணத்தை அடைகிறாங்க. அப்ப அப்படிப்பட்டவங்களுக்கு நீ நோயாளியே கிடையாது, நீ நல்லா ஆரோக்கியமா இருக்க, நீ திடகாத்திரமா இருக்கிற அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளை நம்ம ஆறுதல் வார்த்தையை சொல்லவே அவங்க அந்த நோயிலிருந்து வெளியே வர முடியும். ஏன்னா இந்த வாக்குக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்கு. வார்த்தைகள் ஒரு மனிதனையே மாற்றுகின்ற மகத்தான விஷயமாக இங்க இந்த உபனிஷத் பார்க்குது. அதனாலதான் காயத்ரி மந்திரத்துடைய சிறப்பையும் இங்க பேசுது. ஏன்னா காயத்ரி மந்திரம் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, அந்த தூய அறிவு தான் நான் அப்படிங்கிறத சுட்டி காட்டுற வார்த்தை. அப்ப அந்த தூய அறிவு பிரகாசிக்க வேண்டும்.
அந்த தூய அறிவு நம்ம இடத்துல பிரகாசிக்க வேண்டும்ங்கிற ஒரு வலிமையான வார்த்தையை நம்ம அனுதினமும் சொல்லவே நானே அந்த தூய அறிவு என்ற நம்முடைய சொரூபத்துக்கு நம்முடைய யதார்த்தத்துக்கு நம்ம வந்துட முடியும் இல்லையா? அதுதான் இங்க நம்ம பண்ணக்கூடியது தியானம் என்று அர்த்தம். தியானம் அப்படின்னா இப்ப நம்ம வேற ஒரு பொருளை தியானிப்பதில்லை, தன்னுடைய சொரூபத்தில் நிற்பது. இப்ப வேற ஒரு பொருளை தியானிப்பது அப்படின்னு நீங்க எடுத்துக்க கூடாது. அதுக்கு தாரணைன்னு தான் பேரு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அட்டாங்க யோகத்துல யம நியமம் எல்லாம் இருக்குல்ல, யமம் நியமம் பிரத்யாகாரம் பிராணாயாமம் அப்படின்னு வரும்போது அதுல தாரணை தியானம் சமாதி அப்படின்னு வரும். 8வது நிலை சமாதி, 7வது நிலை தியானம், 6வது நிலை தாரணா. அப்ப இந்த தாரணாங்கிறது என்னன்னா அதுதான் இன்னொன்றை தியானிப்பது. அதாவது தியானனாவுக்கும் தியானத்துக்கும் வித்தியாசம் நிறைய பேர் தெரியறது இல்ல. இந்த அட்டாங்க யோகத்துல இருக்கிற அந்த டெக்னிக் நிறைய பேருக்கு புரியாது. ஒட்டுமொத்தமா படிச்சிருப்பாங்க, அல்லது அவனா சொல்றது கேட்டுக்கிட்டு தியானம் தியானம் இருப்பாங்க. இங்க தியானம் அப்படின்னா இன்னொன்று கிடையாது, தன்னுடைய சொரூபம் தான் தியானம். அதாவது தியானம் அப்படிங்கிறது தன்னுடைய சொரூபம், தன்னுடைய உணர்வு, தன்னுடைய நிலைப்பாடு. அதை நம்ம உணர்ந்துட்ட பிறகு நம்ம சமாதி, அதோட நம்ம சமமாயிடுறோம். அதுதான் 8வது நிலை. அட்டாங்க யோகத்தினுடைய 8வது நிலை சமாதி அப்படின்னா சமமாகி விடுவது, அந்த ஆதியோடு சமமாகி விடுவது சமாதி. அப்ப இங்க அதனால காயத்ரி மந்திரா நீயே அந்த தூய அறிவுங்கிறத சொல்ல வர்ற விஷயம். அதைத்தான் நம்ம அங்க வச்சிருக்கோம். நம்முடைய அந்த கிளாஸ் செஷன்ஸ்ல பிரம்ம தியானத்துல அதை தான் வச்சிருக்கோம். பிரம்ம தியானமே நீ அந்த பிரம்மம் என்பதை சுட்டி காட்டுகின்ற ஒரு மகா வாக்கிய உபதேசமாகவே அதை பிராக்டிஸ் பண்றோம். அப்ப இங்க நம்ம பண்ற அந்த தியான் டெக்னிக்ஸ் எல்லாமே என்ன பண்ணுதுன்னா நம்முடைய சொரூபத்திலேயே நிக்க வச்சிருக்கோம், நம்முடைய சோர்ஸ்லயே வச்சிருக்கோம். நான் யாருங்கிறத நம்ம மறக்காம இருக்கிறதுக்கு நம்ம ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கோம். இது ஒரு பிராக்டிஸா ஏன் கொண்டு வரோம் அப்படின்னா, இப்ப நடைமுறையில பாருங்களேன். இப்ப உங்களுக்கு குப்புசாமின்னு ஒரு பெயர் வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க பிறந்த குழந்தையில இருந்து உங்களுக்கு குப்புசாமிங்கிற பேர் வச்சுதான் கூப்பிட்டுட்டே இருப்பாங்க, அல்லது ராமசாமின்னு பேர் வச்சு கூப்பிட்டு இருப்பாங்க. அப்ப ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் குப்புசாமி குப்புசாமின்னு கூப்பிட நீங்க திரும்பி திரும்பி பார்த்து அவங்க கூப்பிட்ட உடனே ஓடி போய் என்னம்மா என்னப்பா அப்படின்னு கேட்டு நீங்க பழக்கமாகிட்டே இருந்த நீங்க ஒரு 25 வயசு 30 வயசு வரும்போது குப்புசாமின்னு சொல்றது பதிலா வேற ஏதாவது பேர் சொல்லி கூப்பிட்டா நீங்க திரும்பி பாப்பீங்களான்னா பார்க்க மாட்டீங்க. ஏன்னா 25 வருட பழக்கம் குப்புசாமி குப்புசாமின்னு உங்களை கூப்பிட்டு வச்சிருக்காங்க. அப்ப அந்த குப்புசாமி குப்புசாமின்னு கூப்பிட்ட பதிவானது என்ன ஆயிடுச்சு, நான் தான் குப்புசாமிங்கிற அந்த பேர் நம்ம கிட்ட ஆழமா பதிஞ்சிருச்சு இல்லையா? அப்ப அந்த பதிவு என்ன ஆயிடும், மனதுல இருந்து வெளியேறவே இல்லையாது, கடைசி வரைக்கும் வெளியேறாது. அப்ப நீங்க எங்கேயாவது போயிட்டு இருக்கும் போது குப்புசாமின்னு கூப்பிட்டா என்னங்கன்னு திரும்பி பார்ப்பீங்க. அதே ராமசாமின்னு கூப்பிட்டா நீங்க கண்டுக்க மாட்டீங்க. அதுவே ராமசாமின்னு கூப்பிட்டா இன்னொருத்தர் ராமசாமின்னு பேர் வச்சிருக்கிறவர் திரும்பி பார்ப்பாரு, என்னங்க என்ன கூப்பிட்டீங்களா பாரு. இல்லைங்க சார் உங்களை கூப்பிடல, நான் குப்புசாமியை தான் மாத்தி கூப்பிட்டு பார்த்தேன் அப்படின்னு சொன்னோம்னா குப்புசாமி ஒத்துக்க மாட்டாரு, ராமசாமி ஒத்துக்க மாட்டாரு. ஏன்னா இதான் மைண்ட் என்ன பண்ணும்னா அந்த ஸ்ட்ராங் டோஸை உள்ள வச்சுக்கும், அதை விடவே விடாது. அதை எதுக்கு இப்ப சொல்றேன் அப்படின்னா, ஒரு வார்த்தை தானே, ஒரு வாக்கு தானே இது. பேர் நம்ம அழைக்கிற ஒரு வார்த்தை, ஒரு வாக்கு. அந்த வாக்குக்கு எவ்வளவு வேல்யூ இருக்கு பாருங்களேன். அப்ப அந்த வேல்யூவை நம்ம எப்படி கொடுத்துக்கிட்டே இருக்க ஸ்ட்ராங் டோஸா மாறி நான் அதுதான் அப்படின்னு பாவிக்கிறானோ அதேதான் இங்க பிரம்மமும். இப்ப நானே பிரம்மம் என்பதை நம்ம அறியாமை மறந்துட்டோம். நம்முடைய ரியாலிட்டி, நம்முடைய சோர்ஸை நம்ம விட்டுட்டோம். அப்ப நம்முடைய சோர்ஸை இங்க சாஸ்திரம் காட்டி கொடுக்குது. தத்துவமசி, நீ அதுவே, அதுவே நீ அதுவாகவே இருக்கின்றாய் அப்படின்னு சொல்லுது. அப்ப அதை நம்ம ஒரு வார்த்தையில கேட்டு அப்படியே கண்டுக்காம போயிட்டோம்னா அது மறந்துடும், வேல்யூ கிடையாது அதுக்கு. அதை ஸ்ட்ராங் டோஸ் பண்ணணும்னா தினசரி சொல்லிட்டே இருக்கணும்ல. குப்புசாமி குப்புசாமி தினசரி சொல்ற மாதிரி நீயே அது அப்படிங்கிற மாதிரி நீயே பிரம்மம் நம்ம டெய்லி சொல்ல அந்த அஃபர்மேஷன் கமாண்ட் என்ன பண்ணும், நம்முடைய சோர்ஸுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா நம்மளை கொண்டு போகும். திடீர்னு ஒரு நாள் பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள அது மலரும். அந்த மலர்ச்சி நடக்கிறது எப்ப வேணா நடக்கலாம். அது உங்களுடைய அந்யோன்யத்தை பொறுத்தது, அந்த மந்திரத்தினுடைய முக்கியத்துவத்தை பொறுத்தது, அதை எந்த அளவுக்கு நம்புறீங்கிறத பொறுத்தது. இது எல்லாமே அடங்கி இருக்கு. அந்த நம்பிக்கை தான் எல்லாமே. இங்க நம்பிக்கை இல்லைன்னா எதையுமே நம்ம செய்ய முடியாது. நம்ம கடவுள் கூட அப்படித்தானே. இப்ப நீங்க கோயிலுக்கு போறீங்க, அந்த கடவுளை கல்லா பாத்தீங்கன்னா கல்லா தான் தெரியும், கடவுளா தெரியாது. கடவுளா பாத்தீங்கன்னா கல்லு மறைஞ்சு போயிடுது. அப்ப அந்த இடத்துல திருப்பதி வெங்கடாஜலபதி தெரியலான்ட்டு கன்னத்துல போட்டுக்கிறீங்க. அதுவே அந்த வெங்கடாஜலபதி பார்க்காம அது கல்லுதான் பாத்தீங்கன்னா நீங்க கன்னத்துல போட்டுக்குவீங்களா? அதே கல்லு அப்படின்னு அலட்சியமா இருப்பீங்க. அப்ப இங்க எல்லாமே மைண்ட் எப்படி நம்மளை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்களோ அந்த விஷயத்துல எந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்குதோ அந்த நம்பிக்கையின் அடிப்படையில நம்ம வாழ்க்கை இருக்கு. அப்ப இங்க வார்த்தையும் அந்த அடிப்படையில ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது என்று சாந்தோக்கிய உபநிஷத்தினுடைய இந்த பகுதி இவ்வளவு விரிவாக வாக்கை பற்றி பேசிக் கொண்டிருக்கு.
அந்த வாக்கினுடைய முக்கியமான ஒரு மந்திரமாக காயத்ரி மந்திரத்தை சொல்லுது. அப்ப இந்த காயத்ரி மந்திரம் நம்ம நினைக்கிற மாதிரி சும்மா ஒரு டெய்லி ஏதோ அப்படியே பிராமணர்கள் சொல்லக்கூடிய மந்திரம் அப்படி நினைச்சுக்க கூடாது. நானே அந்த தூய அறிவாக இருக்கின்றேன் என்று என்னை நானே பக்குவப்படுத்துவதற்கான கமாண்டு, அஃபர்மேஷன் கமாண்ட். ஆனா நம்ம அதை அப்படி கமாண்டா பார்க்க மாட்டேங்கிறோம். நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம்னா அந்த பாரம்பரியத்துல போய் சிக்கிக்கிட்டு அது என்னமோ பிராமணருக்கே உரித்தான ஒரு மந்திரம் அப்படிங்கிற மாதிரி, அது பூணூல் போட்டாதான் சொல்லணுங்கிற மாதிரி, இந்த மாதிரி நிறைய டெக்னிக் எல்லாம் நம்ம நடைமுறையில கொண்டு குழப்பி வச்சிருக்கோம். ஆனா அப்படி கிடையாதுங்கிறத நான் கடந்த பாடங்கள்லயே சொல்லிட்டேன். நான் என்ன சொல்லிட்டேன், காயத்ரி மந்திரத்தை சொன்ன மகானே யாரு? விஸ்வாமித்திரர். விஸ்வாமித்திர மகரிஷி தான் காயத்ரி மந்திரத்தையே கொடுக்குறாரு. ராஜ ரிஷி ஆன பிறகு அவர் ஒரு சாதாரண மன்னனாக இருந்தாரு. அவர் வசிஷ்ட மகரிஷி போய் சந்திச்சு, நானும் உங்களை மாதிரி ஒரு பிரம்ம ஞானி ஆகணும் அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ வசிஷ்ட மகரிஷி என்ன சொல்றாரு, நீ அப்படி ஆக முடியாது, நீ சாதாரண ஒரு மன்னன், நீ உன்னுடைய மனசு எப்பயுமே ரஜோ குணத்துல இருக்கும். ஆனா பிராமணன்ற தன்மை நீ அடையணும்னா சத்துவ குணத்துக்கு வரணும், அது உன்னால முடியாதுன்னு சொல்றாரு. யாரு? வசிஷ்டரு. ஆனா இவர் என்ன பண்றாரு, விஸ்வாமித்திரரு. விஸ்வாமித்திரருடைய முன்னாடி பேர் எனக்கு மறந்துருச்சு, டக்கு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. அந்த பேர்ல இருக்கும்போது அந்த மன்னன் என்ன பண்றாரு, இல்ல நான் முடியாது, நான் இதை அடைந்தே தீருவேன் அப்படின்னு சொல்லி அவர் நிலையாகவே நின்று இந்த நிலையை அடைஞ்சிட்டாரு. இதுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சார். ஒரு அரசனாக இருந்தாலும் இந்த பிரம்ம நிலையை நான் அனுபவமாக்கணும்ட்டு பிரம்ம நிலையை அனுபவமாக்குனாரு. அப்ப வசிஷ்டருடைய வாயாலேயே நீ பிரம்ம ரிஷி அப்படிங்கிற பட்டத்தை வாங்கினாரு விஸ்வாமித்திரர். அப்ப அந்த விஸ்வாமித்திரர் அப்படி ஒரு பட்டத்தை வாங்கின பிறகு அவர் கொடுத்ததுதான் காயத்ரி மந்திரம். அப்ப காயத்ரி மந்திரம் பிராமணர்கள் இன்றைக்கு உபாசனை செய்யறாங்கிறதுனால அது பிராமணர்களுக்கே உண்டான சிறப்பான மந்திரமா நம்ம உருவாக்கி வச்சிருக்கிறோம். இதுதான் மைண்ட் இப்படி சிக்க வச்சிருக்கு, எல்லாரையும் பல விஷயங்களை சிக்க வச்சிருக்கு. இதனால அவங்களும் முன்னேற மாட்டாங்க, மற்றவர்களும் முன்னேற விட மாட்டாங்க. அதுதான் நான் சொல்றேன். இதுதான் அந்த குறுக்கு மனப்பான்மை, குறுகிய மனப்பான்மை நம்ம சொல்றோம். இது எல்லோருக்கும் பொதுவானது. இறை தரிசனம், இறை அனுபூதிங்கிறது இருமைகள்ல கிடையாது, ஒருமையில் இருக்கு. இங்க எல்லாம் ஒன்றே அப்படிங்கிற அந்த உயர் மனப்பான்மைக்கு வரணும். அதுதான் தெய்வீக அனுபவம், தெய்வீக நிலை என்று சாஸ்திரம் சொல்லுது. அப்ப இந்த காயத்ரி மந்திரத்தை யார் வேணா உபாசனை பண்ணலாம், பூணூல் போட்டவன் தான் உபாசனை பண்ணணுங்கிறது கிடையாது. அது அந்த மந்திரத்துடைய பலன் என்னன்னா, பாரதியார் சொல்றாருல, பாரதியார் யாரு? ஒரு பிராமண குலத்துல பிறந்தவர் தான். ஆனா அவர் பிராமண குலத்திலேயே இல்ல. பிராமண குலத்துல பிறந்த பிறகு அவர் என்ன சொல்லிட்டாரு, ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி கொள்ளல் பாவம் என்று பாடுறாரு. பாரதியாருடைய பாடல்ல அவர் நான் பிராமணன் அவர் அகங்காரத்துல வாழ்ந்திருந்தாருன்னா ஜாதி இல்லையடி பாப்பான்னு பாடுவாரா? அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, இங்க ஜாதிகளே கிடையாது, இவன்களா உருவாக்கி வச்சிருக்கானுங்க. அவர் பிராமணருக்கு எதிராக மாறினார். பாரதியார் பிராமணருக்கு எதிரானவர். ஆனா ஏன் அப்படி மாறினார்னா விஷயம் இதுதான், இங்க ஜாதிகளே கிடையாது, இறைவன் மட்டும்தான் இருக்கிறான். இவர்களா உண்டாக்கிக்கிட்டு இப்படி உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதின்ட்டு மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத மகான்கள் நிறைய வலியுறுத்துறாங்க. ஔவையாரும் ஒரு பாடல் இருக்கு, அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் வாயில வந்தது. ஜாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால், நீதி வலுவா நெறிமுறையில் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி. இது ஔவையாருடைய பாடல். அதாவது ஜாதி ரெண்டு ஜாதி தான்ப்பா இருக்கு, ஜாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வலுவா நெறிமுறையில். இந்த அறம் தவறாத வாழ்க்கை முறையில யாரெல்லாம் மற்றவர்கள் உதவி செய்து வாழ்கின்றார்களோ, இட்டார் பெரியோர், யாரெல்லாம் மற்றவர்கள் உதவி செய்து கொடுத்து கொண்டு வாழ்கின்றார்களோ அவர்கள் உயர்ந்த ஜாதிக்காரர்கள். இடாதார் இழிகுலத்தோர், மற்றவர்களுக்கு கொடுக்காதவர்கள், குறுகிய மனப்பான்மை படைத்தவர்கள் கீழான ஜாதிக்காரர்கள் என்று அவ்வை பிராட்டி பாடுகிறார்கள். அவ்வை பிராட்டினுடைய பாடல் இது. அப்ப இந்த பாடலும் நம்ம மறந்துடக்கூடாது இல்லையா? ஜாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால், நீதி வலுவா நெறிமுறையில் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி என்ற ஔவையாருடைய பாடல். அப்ப இங்க இதுதான் விஷயம். இங்க இறைவன் மட்டும்தான் இருக்கிறான். ஆனா மனிதர்கள் தன்னுடைய மனதில உண்டாக்கி கொண்டதுதான் இந்த மாதிரி பேதமைகள் எல்லாம், இருமைகள் எல்லாம். இந்த இருமைகள் எல்லாம் மனதின் அடிப்படையில் உண்டாக்கப்பட்டதே தவிர இறைத்தன்மைக்குள்ள இது கிடையாது. இறைத்தன்மைக்குள்ள அப்படி இருமைகள் இருந்தா இறை தரிசனம் ஆகாது. அப்ப யார் ஒருவன் இறைவனை தரிசனமாக்கணும் வரானோ அவன் முதல்ல இந்த ஜாதி பேதங்களை ஒழிக்கணும். நான் இப்படிப்பட்டவன், இந்த ஜாதிக்காரங்கிற அகங்காரத்தை ஃபர்ஸ்ட் விடணும். ஏன்னா அதுவே ஈகோ. நான் பிராமணன் அப்படின்னு அந்த பிறப்பை வச்சுக்கிட்டு ஒருத்தர் சொல்றான்னா அது ஈகோ. அந்த ஈகோ இருக்கிற வரைக்கும் அவன் இறை தரிசனம் அடைய முடியாது. அப்ப இங்க அவன் நான் உயர்ந்தவன் இன்னொருத்தன் தாழ்ந்தவன்கிற அந்த காழ்ப்புணர்ச்சி அவன் மனசுல இருந்துகிட்டே இருக்கும். அது இருக்கிற வரைக்கும் அவன் இறைவனை அனுபவமாக்க மாட்டான்.
அவன் புறத்துலதான் வழிபாடு பண்ணிட்டே இருப்பான், அப்படியே வாழ்க்கையை முடிச்சிடுவான். அதனால என்ன பலன் இருக்கு? அடுத்த பிறவில அவன் இழிபிறவில பிறப்பான். அப்ப அவன் என்ன பிராமணனா பார்ப்பாங்களா? பன்னியா பிறக்கிறானா, நாயா பிறக்கிறானா யாருக்கு தெரியும்? அப்ப அதனால இங்க பிறவிங்கிறது நம்ம வாழும்போதே நாம் நம்முடைய உண்மை தன்மையை, நம்முடைய சொரூபத்தை, நம்முடைய யதார்த்தத்தை உணர்வது. அப்ப அந்த நிலையை தான் இங்க மந்திரங்கள் சொல்லிக் கொடுக்குது. இந்த சாந்தோக்கிய உபநிஷத்து அதை ரொம்ப ஆழமா புரிய வைக்குது. அதுல காயத்ரி மந்திரத்துடைய பெருமையை பேசுது. அப்ப அந்த காயத்ரியை பத்தி பேசும்போது அந்த காயத்ரி இந்த சாந்தோக்கிய உபநிஷத்தமே ஒவ்வொரு இடத்துல எடுத்து அந்த உயிரினங்களில் நிலை பெற்றிருக்கின்ற நிலையிலேயே ஒரு காயத்ரியாகவும், பூமியை வரும்போது பூமியில ஒரு காயத்ரியாகவும், பிராணன் என்பது பிராணன் விஷயத்துல ஒரு காயத்ரியாகவும் நிறைய விஷயங்களை காயத்ரியோட ஒப்பீடு செய்து இங்க பேசுது. அடுத்த மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, எது பூமியோ அதுவே மனிதனின் உடம்பு. இந்த உடம்பிலேயே எல்லா பிராணன்களும் நிலை பெற்றுள்ளன. அவை உடம்பை கடந்து செல்வதில்லை. ஆகவே பூமியே காயத்ரி என்பதாக முந்தின மந்திரத்துல பார்த்தோம் இல்லையா? இப்ப பூமியில் உயிரினங்கள் நிலை பெற்றிருப்பது போல மனித உடம்பில் பிராணங்கள் நிலை பெற்றுள்ளன. எனவேதான் பூமியே மனித உடம்பு என்று சொல்லப்பட்டுள்ளது. இந்த கண்ணோட்டத்தில் பூமியே மனித உடம்பு என்றாகிறது. பூமியே காயத்ரி, பூமியே மனித உடம்பு. எனவே காயத்ரியே மனித உடம்பு என்று இங்க உபனிஷத் சொல்லுது. அப்ப இங்க எப்படி இதெல்லாம் மாத்தி மாத்தி போடும். உபனிஷத்தை நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன். உபனிஷத்தை பொறுத்தவரைக்கும் எப்படி பண்ணோம்னா, ஒரு முக்கிய மந்திரத்தை எடுத்துக்கும். அந்த மந்திரத்தை எடுத்து எல்லாத்திலையும் போட்டு பார்க்கும். பஞ்சபூதங்களையும் தூக்கிக்கும். பஞ்சபூதத்துல நீரோட இணைச்சு பேசும், நெருப்போட இணைச்சு பேசும், பூமியோட இணைச்சு பேசும். அப்புறம் அதே மாதிரி நம்ம உடம்பு எடுத்துக்கோம். நம்ம உடம்போட இணைச்சு பேசும், நம்முடைய பிராணனோட இணைச்சு பேசும். இப்படிதான் பண்ணோம். அப்புறம் புலன்களோட இணைச்சு பேசும். ஏன் இப்படி எல்லாம் இணைச்சு இணைச்சு பேசுது அப்படின்னா, நீங்க எப்படி இணைச்சு பேசினாலும் இருக்கிறது ஒன்று தானே. அந்த ஒரே விஷயத்த மாத்தி மாத்தி நான் எப்படி சொன்னாலும் கடைசியில அது எல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கறத நமக்கு நிரூபிக்கிறதுக்காக இந்த வேலையை செய்யுது. அப்ப இந்த வேலைகளை ஏன் ரிஷிகள் அந்த காலத்துல செய்யறாங்க அப்படின்னா, அந்த மாணவ பருவத்துல மாணவர்களுக்கு ரொம்ப எடுத்த உடனே அந்த ஹை லெவல்ல அவங்களுக்கு புரிய வைக்க முடியாதுங்கிறதுனால சின்ன சின்ன விஷயங்களை அவங்களுக்கு சொல்லி 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 அவர்களை தயார்படுத்துறாங்க. அப்ப அவன் இந்த உடம்பே அந்த காயத்ரின்னு அவன் எடுத்துக்கிட்டான்னா, அப்ப அவன் காயத்ரிங்கிறது எங்கேயோ வெளியே இல்ல, நானே தான் அது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வருவான்ல. அந்த நிலையை கொண்டு வருவாங்க. அப்புறம் இந்த பூமியே காயத்ரின்னு சொல்லும் போது அப்ப அவன் காயத்ரி எங்கேயோ வேற எங்கேயோ இல்ல, அந்த காயத்ரி அந்த பூமியா இருக்கு அப்படிங்கிற மனோபாவத்துல அவன் இந்த பூமியை எப்படி பார்ப்பான், ஒரு தெய்வீக தன்மையா பார்ப்பான் இல்லையா? அப்ப இது மாதிரி மகான்கள் என்ன பண்றாங்கன்னா, நம்ம இடத்துல அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா பக்குவத்தை உண்டாக்குறாங்க. அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான். இப்ப குப்புசாமிங்கிறத நீங்க எடுத்த உடனே 50வது வயசுல உங்களை கூப்பிட்டா நீங்க குப்புசாமின்னு ஒத்துக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு வச்ச பேர் ராமசாமி. ஆனா சின்ன வயசுல இருந்தே உங்களை குப்புசாமின்னு கூப்பிட்டு கூப்பிட்டு பழகிட்டா உங்களுக்கு 50வது வயசுல ராமசாமின்னு கூப்பிடும்போது நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. குப்புசாமி தான் என்னுடைய பெயருங்கிறத ஸ்ட்ராங்கா நிக்கிறீங்கல்ல. இந்த நிலைப்பாடை தான் இங்க ஒரு பக்குவம், அதாவது மனசுக்கு ஒரு பக்குவத்தை கொடுக்கணும். அப்ப அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுக்கணும். அப்ப ஒவ்வொன்னா புரிய வைக்கணும். அப்ப இதெல்லாம் இது இதெல்லாம் இது அப்படின்னு சொல்லி 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 மகான்கள் அவனை செதுக்கி அவனை ஒரு அழகான சிற்பமாக மாற்றுகிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்படிதான் இந்த உபநிஷத்து போகுது. இதுல காயத்ரி மந்திரத்தினுடைய பெருமை இப்ப இந்த அளவுக்கு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஏன்னா இங்க வாக்கே காயத்ரி, இந்த உடம்பே காயத்ரி, இந்த பூமியே காயத்ரி அப்படின்னு நிறைய விஷயங்களை தனித்தனியாக இந்த உபநிஷத்து பேசுகின்றது. அப்போ நம்ம எப்படி பார்க்கும் போதும் இங்க எல்லாம் காயத்ரி தான். ஏன்னா காயத்ரிக்கு வேறாக எதுவுமே இல்லை. ஏன்னா இங்க காயத்ரிங்கிறது என்ன? அறிவு, அந்த உணர்வு அப்படிங்கிறது அதனுடைய உண்மையான அர்த்தம். அப்ப அது மட்டும் தான் இருக்கு அப்படிங்கறத நம்ம நல்லா இங்க புரிஞ்சுக்கணும். அடுத்தது என்ன பண்ணுதுன்னா, இறைவனுடைய மகிமையை பேசும்போது இதே மாதிரி காயத்ரி 3 அடிகளை உடைய பாடலாக இருக்கிறதுனால இங்க 4 அடிகள் உடையதாக மாற்றி கொள்ளப்படுகிறது என்று ஏன் பார்க்கிறோம் அப்படின்னா, உயிரினம், வாக்கு, பூமி, உடம்பு, இதயம், பிராணன் என்ற 6 வகையாகவும் திருப்பி இதை மாற்றி திருப்பி அந்த காயத்தினுடைய மகிமையை ரிக்வேத மந்திரங்களில இவ்வாறு இன்னும் சில விஷயங்களை அதிகப்படுத்தி அதை கொடுக்கப்படுகிறது என்று நம்ம இங்க பார்க்கிறோம். அப்ப எப்படி பார்த்தாலும் சரி, இப்ப நான் ஃபர்ஸ்ட் 4 விஷயங்கள் பார்த்தோம் இல்லையா? 4 விஷயங்கள் என்னென்ன பார்த்தோம்? உயிரினம், போக்தா, அனுபவத்திற்கான இடம், போகஸ்தானம், போக உபகரணம், அனுபவத்திற்கான கருவி, அப்புறம் போக்கிய பதார்த்தம், எல்லாம் ஒருங்கிணைக்கின்ற இடம். அப்ப இங்க பாத்தீங்கன்னா, இப்ப போக்தா அப்படிங்கிறது நான் அனுபவிப்பவன். அப்ப இங்க நான் அனுபவிப்பதற்காக நான் வந்திருக்கிறேன், இந்த உடம்பு எடுத்து வந்திருக்கிறேன். உயிரினம் என்ற பொழுது நான் ஒரு உடம்பு எடுத்து இங்க வந்துட்டேன். இப்ப நான் அனுபவிப்பதற்கான ஒரு இடம் வேணும் இல்லையா? அப்ப போகஸ்தானம் அப்படின்னா அந்த இடம் தான் இந்த பூமி. என்னுடைய அனுபவத்திற்கான ஒரு இடமாக இந்த பூமிக்கு நான் வந்திருக்கிறேன். சரி, இந்த பூமியில் நான் வந்துட்டேன். எப்படி வந்திருக்கிறேன்? அதுக்கு ஒரு உடம்பு எடுத்து வந்திருக்கிறேன். அப்ப போக உபகரணம், எனக்கு ஒரு உபகரணம் தேவைப்படுது. அது இந்த உடல்.
இந்த உடல் மூலமா தான் நான் எல்லா அனுபவங்களையும் பெறுகின்றேன். ஏன்னா இப்ப நான் வந்து ஒரு இனிப்பு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன். அந்த இனிப்பு வந்து லட்டு மேல எனக்கு ஒரு விருப்பம் வந்தது. உடனே லட்டை வாங்கிட்டு வந்தோம். லட்டை தயார் பண்றதுக்கும் எனக்கு இந்த உடம்பு தேவைப்படுது. இப்ப இந்த உடம்பு இல்லைன்னா எனக்கு லட்டு எப்படி தயார் பண்ண முடியும்? தயார் பண்ண முடியாது. வெறும் மனசு வந்து லட்டு சாப்பிடணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா என்ன மேஜிக் மாதிரி லட்டு வந்துருமா? நான் லட்டு சாப்பிடணும்னு மனசு ஆசைப்படுது. மனசு ஆசைப்பட்ட உடனே லட்டு மேல இருந்து தொப்புன்னு விழுமா? விழாது. அப்ப லட்டு சாப்பிடணும்னு மனசு ஆசைப்பட்ட உடனே அந்த லட்டை தயார் பண்ணணும். அப்ப தயார் பண்ணுவதற்காக இந்த உடம்பு கருவியாக இருக்கு இல்லையா? அப்ப இதுதான் இங்க நமக்கு பயன்பாட்டில் இருக்கக்கூடிய போக உபகரணம். அப்புறம் தயார் பண்ணுவது மட்டும் இல்ல. அப்புறம் அதை எடுத்து நாக்குல சுவைச்சு பார்க்கிறேன். லட்டை தயார் பண்ணிட்டு அதை எடுத்து நாக்குக்குள்ள வச்சு ருசிக்கிறேன். அருமையா இருக்கு, நெய் மனம் கமழுது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு இனிப்பு சுவையும் உணரப்படுகிறது. அந்த நெய்யினுடைய மனத்தையும் நுகர்கின்றேன். அப்ப மூக்கு, நாக்கு அப்படிங்கிற புலன்களும் எனக்கு பயன்பாட்டில் இருக்கு இல்லையா இந்த கருவியில? அப்ப இந்த மாதிரி நம்முடைய போகிய பதார்த்தம், இப்ப இத வந்து பதார்த்தம்ங்கிற இடத்துல என்ன கொண்டு வராங்க மகான்கள் அப்படின்னா, எல்லாவற்றையும் ஒருங்கிணைக்கிற ஒரு இடம் நம்ம இடத்துல இருக்கு இல்லையா? அதுதான் நம்முடைய பீனியல் கிளாண்டு, அது 3வது கண்ணு, நம்முடைய 10வது வாசல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருந்துதான் இது எல்லாமே உணரப்படும். இப்ப நீங்க நாக்குனால வந்து ஒரு லட்டை சாப்பிட்ட உடனே அது இனிப்பா இருக்குன்னு சொல்றதும், மூக்குனால அந்த லட்டினுடைய மனத்தை நுகர்ந்து அதனுடைய நெய் வாசம் வந்து கமகமன்னு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றதுக்கும், இந்த புலன் நுகர்வுகள் உங்களுக்கு எங்க வேலை செய்யுது அப்படின்னா, அந்த மூளையில் இருக்கிற அந்த பீனியல் கிளாண்டு தான் உங்களை இதை தூண்டி அதை வேலை செய்ய வைக்குது, அதை உணர வைக்குது உங்களுக்கு. இது இனிப்பாக இருக்கு, இந்த நெய் மனம் மணக்குது அப்படிங்கறத உங்களுக்கு உணர்ற ஒரு உணர்வு இருக்கு பாருங்க. அந்த உணர்வின் அடிப்படையில நடக்கிற ஒரு விஷயம். அதைத்தான் நம்ம இங்க ரொம்ப முக்கியமா புரிஞ்சுக்கணும். நம்முடைய ரியாலிட்டி வந்து உணர்வு தான். ஏன்னா நம்ம உணர்றோம், அந்த இனிப்பையும் உணர்றோம், அந்த நெய் மனத்தையும் நுகரும் போதும் உணர்கிறோம். அந்த உணர்தல்ங்கிறத நம்ம விட்டுடுறோம் பாத்தீங்களா? நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனையே என்ன தெரியுமா? அந்த உணர்றதை விட்டுடுவோம். அப்படியே லபக்கு லபக்குன்னு சாப்பிட்டுட்டு நம்ம அதை கண்டுக்காம தூக்கி போட்டு போயிட்டே இருப்போம். அவ்வளவுதான். ஏன்னா நம்ம என்ன செய்யறோம், எதுக்காக சாப்பிடுறோம், எதுவுமே நம்ம தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா பண்டைய ரிஷிகள் என்ன பண்றாங்க, இதை எடுத்து புரிய வைக்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்னொன்னும் அது உள்ள இருந்து அந்த உணர்வு மையத்துலதான் இதெல்லாம் அனுபவம் ஆகுது உனக்கு. இங்க இருக்கிற அத்தனை அனுபவங்களும் உன்னுடைய உணர்வு மையத்துல நடக்கிற அனுபவங்கள். அப்ப எல்லாமே அந்த அறிவுக்கு நடக்கிற அனுபவங்கள் அப்படின்னு நீங்க சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப நீங்க ரொம்ப ஆழ்ந்து ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த உணர்வு தான், அந்த உணர்வே தான் அறிவு தான். ஏன்னா உணர்தல் அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப நான் வித்தியாசம் பார்த்து உணர்றேன் பாருங்க. இந்த நாக்குக்குள்ள சுவைக்கும் போது எனக்கு அது இனிப்பு சுவையா இருக்குன்னு நான் உணர்றேன். மூக்குக்குள்ள நகரும் போது அது நெய் மனம் கமழுது அப்படின்னு நான் உணர்றேன். உணரும் போது எனக்கு காமனா இருந்தாலும் பகுத்து பிரித்து அறிகிறேன் பாருங்க. இது வந்து நெய் மனம், அது வந்து இனிப்பு சுவை அப்படின்னு ரெண்டையும் பிரித்து பகுத்து பார்த்து நான் உணர்கின்றேன். அப்ப அந்த அடிப்படையில அந்த உணர்வே அறிவாக இருக்கு. இதுதான் பியூட்டி. ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டம் விஷயம். அது அந்த அறிவு என்னன்னா ஒரு சாதாரண அறிவு கிடையாது, அது ஒரு பேரறிவு. அந்த பேரறிவினுடைய படைப்பு அதனுடைய நிலைகளில் இருந்து பாத்தீங்கன்னா அது வார்த்தைகளெல்லாம் சொல்லவே முடியாது. அது மனோவாக்குக்கு அப்பாற்பட்டது. ஏன்னா அதை மனதனாலையும் நீங்க புரிந்து கொள்ள முடியாது. இப்ப நான் வார்த்தைகள் எவ்வளவு விளக்குனாலும் சொல்ல முடியாதுன்னு நேற்றே நான் திருமந்திர பாடலுடைய கருத்து சொன்னேன் பாத்தீங்களா? நான் எவ்வளவுதான் இதை பத்தி பேசினாலும் நான் ஒரு ஊமை. ஏன்னா நான் இதை எவ்வளவு பேசினாலும் வார்த்தைக்கு விளக்கமே சொல்ல முடியாது. அந்த இறைவனை பற்றி நான் என்னத்தை போய் சொல்லி புரிய வச்சிட முடியும்? அந்த மாதிரி வார்த்தைக்கு விளக்க முடியாத ஒரு விஷயத்த மகான்கள் என்ன சொல்றாங்க, நீ ஒரு ஊமைன்னு எடுத்து சொல்லிட்டாங்க. அது மாதிரிதான் இதை நீங்க காதுகளை கேட்கறது பெரிய விஷயம் இல்ல. இதை கேட்டு உள்வாங்கி அந்த வாக்கினுடைய நிலையை நீங்க அப்ளை பண்றீங்க பாருங்க, அப்பதான் அதனுடைய வேல்யூ உங்களுக்கு இருக்கு. இல்லைன்னா நீங்க என்ன ஆயிடுவீங்க, செவிடு மாதிரி எவ்வளவு சொன்னாலும் உள்ள கேட்கலன்னு அர்த்தம். அப்ப அது மாதிரி இங்க மகான்கள் சொல்றாங்க, ஒண்ணு சொல்றும் போது அதனுடைய வேல்யூ நமக்கு தெரியணும், ஒண்ணு கேட்கும் போது அதனுடைய வேல்யூ தெரியணும். அப்ப அது தெரிஞ்சாதான் நம்ம அந்த உணர்வுல இருந்து நம்ம அதை அனுபவமாக்குறோம். இல்லைன்னா நம்ம இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட போறோம். சாப்பிடும் போது நம்ம டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்டோம்னா அந்த சாப்பாட்டுடைய சுவை அறியாம தான் நம்ம சாப்பிட போறோம். அப்ப நமக்கு அதனுடைய உண்மைத்தன்மை நம்மளால உணரப்பட்டதான்னா உணரப்படவே இல்லை. அப்ப உணரப்படாத ஒரு விஷயத்தினுடைய அனுபவம் எப்படி இருக்கும்? அது ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸா தான் இருக்கும். அதுக்குதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா, நிகழ்காலத்தில் இருங்கன்னு கூட நான் கடந்த முறை சொல்லி கொடுத்தேன் இல்லையா? அந்த நிகழ்காலத்துல நீங்க செய்யும் போதுதான் அந்த உணர்வு நிலையிலேயே இருக்கிறதா அர்த்தம். நீங்க நிகழ்காலத்துல இல்லாம இப்ப நீங்க சாப்பிடும் போது டிவி பார்த்துக்கிட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா, இப்ப உங்களுடைய சாப்பாடு உள்ள லபக்கு லபக்குன்னு போயிட்டு இருக்கோம். அதுல என்ன சுவை இருக்கு? தோற்பு சுவை இருக்கா, கசப்பு சுவை இருக்கா, அல்லது கார சுவை இருக்கான்னு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீங்க பாட்டு அதை அள்ளி அள்ளி வீசிக்கிட்டு இருக்கீங்க வாய்க்குள்ள.
ஆனா உங்களுடைய கண் என்ன பண்ணுது? டிவியை பார்த்துட்டு இருக்கு. உங்க மைண்ட் என்ன பண்ணுது? டிவியில் இருக்கிற சில விசய சுகங்கள்ல சிக்கிக்கிட்டு அதுல யோசனை பண்ணிட்டு இருக்கு. கதாநாயகனும் கதாநாயகி இப்படி பாடிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு அதை கவனிச்சுட்டு இருக்கு. அப்ப இந்த சூழ்நிலையில ஒரு பாட்டு கேட்டுட்டு நீங்க சாப்பிடும்போது என்ன ஆயிடும்னா, உங்களுடைய மைண்ட் வந்து இடம் மாறி போயிடுச்சு. அந்த உணர்வுல ஒன்றுல. அப்ப நீங்க சாப்பிட்ட சாப்பாடானது உள்ள போய் உங்களுக்கு செரிமானம் ஆகி உங்களுடைய உடம்புல சத்தா மாறுமான்னா மாறாது. ஏன் மாறாதுன்னா, நீங்க அந்த உணர்வோட ஒருங்கிணைந்து அதை பெறல. ஏனோ தானோன்ட்டு அதை பெற்றுட்டீங்க. அப்ப அது என்ன ஆயிடும்? உடம்புக்குள்ள போய் அந்த ஒருங்கிணைப்பு தன்மைக்கு வராததுனால அது வெறும் கழிவாக, மலமாகத்தான் வெளியேறும். அப்ப அதுல இருந்து சத்துக்கள் உங்களால பெற முடியாது. மருத்துவர்கள் உலகம் என்ன சொல்லுதுன்னா, மருத்துவம் எல்லாம் இப்ப நம்ம மருத்துவம் படிச்சிருக்கோம் அப்படின்னா எப்படி அதை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப நம்ம மலம் போறோம். மலம் போன உடனே டாய்லெட்ல போய் மலம் வெளியேறின உடனே பாத்தீங்கன்னா அந்த மலம் அப்படியே அடியில போய் நின்னுடுச்சு அப்படின்னா அது சத்துக்களா மாறலன்னு அர்த்தம். அதே அந்த மலம் வந்து மிதக்குச்சு அப்படின்னா உங்க உடம்புல சத்தா மாறி இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா உடம்புல இருக்கிற சத்துக்களை எடுத்துக்கிட்டு சக்கையை மட்டும் வெளியே அனுப்புதுன்னு வச்சுக்கோங்க மலக்குடலுக்கு. வெறும் சக்கையை மட்டும் வெளியே அனுப்பிச்சு மலக்குடல் வழியா உங்களுக்கு மலம் வெளியேறினா நிச்சயமாக அந்த மலமானது நீர்ல மிதக்கும். ஆனா நீங்க வந்து சத்துக்களை எடுக்காம நீங்க சாப்பிட்ட சாப்பாடானது மலக்குடல்ல வெளியேறுச்சுன்னா அது மிதக்காது, உள்ள போய் உட்காந்துக்கும். அப்ப நீங்க இதை பிராக்டிக்கலா பார்க்கலாம். அப்ப என்ன நீங்க புரிஞ்சுக்கணும்? அப்ப நீங்க சத்துக்கள் எடுக்காமயே டெய்லி நானும் உள்ள தள்ளுறேன் வெளியே தள்ளுறேன்ட்டு இன்புட் அவுட்புட்டை கொடுத்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு ஆரோக்கியம் வராது. உடம்பு ஏதோ அப்படியே போயிட்டு இருக்கும், அவ்வளவுதான். அந்த உடம்பு வளர்ச்சி வரும். ஆனா உடம்பு ஆரோக்கியமா இருக்கா, நோய் எதிர்ப்பு சக்தியோடு இருக்கா, திடகாத்திரமா இருக்கான்னா அப்படி இருக்காது. ஆள் பாக்குறதுக்கு நல்லா தான் இருப்பான். ஆனா தொட்டா வலிக்குதும்மா, தொடாதீங்கம்மா, அல்லது எதுவுமே செய்ய முடியாது இருப்பான். அப்படி இருந்து என்ன பிரயோஜனம்? அது மாதிரி நிறைய பேர் நோயாளிகளா இருப்பாங்க. அப்ப அந்த நோயாளிகளா இருப்பதற்கு காரணம் என்ன? அந்த ஒருமுகத்தன்மை இல்ல. அந்த செய்யற செயல்ல வந்து பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இல்ல. மனசு எங்கேயோ இருக்கு, செயல் எங்கேயோ இருக்கு. அது ரெண்டும் ஒன்னாயி மிங்கிள் ஆகல. அப்ப இங்க மனசும் உடலும் ஒருங்கிணைக்கப்படல. அப்ப அங்க விளைவு என்னவா இருக்கும்? ரிசல்ட் ஃபெயிலியர் தான். இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இதெல்லாம் நல்லா பார்க்கணும். இதுல வந்து வாக்குங்கிற வார்த்தைக்கு இவ்வளவு வித்தியாசம் கொடுத்து பேசுது. அப்புறம் இங்க மேலும் இதே உபநிஷத்து என்ன சொல்லுதுன்னா, இந்த இதயத்துக்கு வந்து 5 வாசல்கள் இருக்கின்றது. இந்த வாசல்கள் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு தேவதைகள் காவல் புரிகின்றனர். கிழக்கு வாசலிலே பிராணன், அப்புறம் கண், ஆதித்யன் ஆகிய தேவதைகள் உள்ளனர். ஒளியாக உணவுக்கு ஆதாரமாக அவரை பிராண தேவதையை தியானிக்க வேண்டும். அவ்வாறு தியானிப்பவன் ஒளிமிக்கவனாக உணவை உண்பவனாக ஆகின்றான் என்று இதே உபனிஷத்து வந்து இந்த வாசல்களை வச்சு காயத்ரி பிரம்ம தியானத்தினுடைய ஒரு அங்கமாக இதை சொல்லுது. அதாவது எப்படி இதை நம்ம இந்த இடத்துல பார்க்கணும் அப்படின்னா, நம்முடைய இருதய குகை இருக்கு இல்லையா, இதயம் அப்படின்னு இருக்கு. இதயம்ங்கிறது எங்க? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நம்முடைய பிரம்மரந்திரம், 10ஆம் வாசல், தலை. அங்க வந்து 5 வாசல்கள் கொண்ட ஒரு மாளிகையாக இந்த வித்தை சொல்லுது, இந்த காயத்ரி பிரம்ம வித்தை. ஒவ்வொரு வாசலிலும் 3 காவல் தேவதைகள் உள்ளனர். ஒவ்வொரு வாசலில் உள்ள மூவரும் ஒருவருக்கு ஒருவர் தொடர்புடையவர்கள். வாசல் காவலர்கள் திருப்திப்படுத்தினால் அரசனை எளிதாக அணுகலாம். இது உலக வழக்கம். அதுபோல இதய வாசல்களின் காவல் தேவதைகளை திருப்திப்படுத்தினால் இதயத்தினுள் உரைகின்ற இறைவனை எளிதில் தரிசிக்கலாம் என்று இந்த விரிவுரை வந்து யார் சொல்றா அப்படின்னு பார்த்தா, பகவான் ஆதிசங்கர் வந்து தன்னுடைய பாஷ்யத்துல இந்த சாந்தோக்கிய உபநிஷனுடைய விளக்க உரையில இந்த காயத்ரி பிரம்ம வித்யா அப்படிங்கிற ஒரு பகுதியில ஒரு விளக்க உரை கொடுக்கிறாரு. பட் அவருடைய விளக்க உரை பூரா சமஸ்கிருதம் தான். நாம வந்து தமிழாக்கம் பண்ணி உங்களுக்கு சொல்றோம். அப்ப தமிழாக்கத்துல அவர் என்ன சொல்றாரு இந்த இடத்துல அப்படின்னா, இப்ப நம்ம இடத்துல இதய வாசல் இருக்கு மேல அப்படின்னா, அந்த இதய வாசல்ங்கிறது பிரம்மரந்திரத்துல நம்முடைய இடத்துல இறைவன் ஆகாயமா இறைவன் குடிக்கொண்டிருக்கான். இறைவன் அந்த இடத்துல குடிக்கொண்டுதான் அந்த பீனியல் கிளாண்டை இயக்குறான். அந்த பீனியல் கிளாண்டை இயங்குறது அவனுடைய இருப்பினாலதான் இயங்கிட்டு இருக்கு. அப்ப அவனுடைய இருப்பிட அங்க இயங்கிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து 3 காவலாளிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப 3 காவலாளிகளை வந்து நீங்க கரெக்டா கையாளலன்னா உள்ள இருக்கிற மன்னனை பார்க்க முடியாது இல்லையா? நடைமுறை உண்மை என்ன? இப்ப நீங்க ஒரு அரசனை பார்க்க போகணும் அப்படின்னா டைரக்டா அரசனை பார்க்க முடியாது. முன்னாடி இருக்கிற வாயில் காவலன் காவலாளிய ஃபர்ஸ்ட் போய் பார்க்கணும். அந்த காவலாளி கிட்ட போய் சொல்லணும், நான் இந்த மாதிரி அரசனை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்ட்டு. அப்ப அந்த காவலாளி கேட்பான், எதுக்காக நீ அரசனை பார்க்க வந்திருக்கேன்னு கேட்பான். அப்ப நம்ம விவரத்தை சொல்லணும். அப்புறம் அந்த காவலாளி என்ன சொல்லுவான், சரி இருங்க நான் போய் என்னுடைய தலைமை காவலன் கிட்ட அதை சொல்றேன், அவரு போய் அவரு அரசன் கிட்ட சொல்லுவாரு அப்படின்ட்டு. இங்க என்ன ஆகும், ஒருத்தர் மாத்தி தகவல் போய் கடைசியா மன்னன் கிட்ட போய் சேரும். அப்ப மன்னன் கிட்ட வந்து எடுத்த உடனே யாரு வந்து சொல்லுவா அப்படின்னா, ஒரு காவலன் வந்து சொல்ல முடியாது. அவன் வந்து முன்னாடி இருக்கிற வாயில் காவலன். ஆனா ஒரு தலைமை காவலன் வந்து அங்க உள்ள வந்து மந்திரி கிட்ட சொல்லுவாரு, இந்த மாதிரி அரசனை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காங்க, இந்த விஷயமா பார்க்கணும்னு சொல்றாங்க அப்படின்னு. அப்ப மந்திரி அரசர்கிட்ட எடுத்து, இந்த மாதிரி உங்களை யாரோ பார்க்க வந்திருக்காங்களாமா,
வர சொல்லலாமா அப்படின்னு அரசன் கிட்ட கேட்பாரு. உடனே அரசன் என்ன சொல்லுவாரு, மந்திரி கிட்ட வர சொல்லுங்க பாரு. உடனே மந்திரி என்ன சொல்லுவாரு, தலைமை காவலன் கிட்ட அவர் வர சொல்லுப்பான் பாரு. அப்ப அந்த தலைமை காவலன் போய் அந்த சாதாரண காவலன் கிட்ட வந்து அவர் வர சொல்லுப்பான்னு சொன்னாதான் அவன் வந்து அரசனை பார்க்க முடியும். அப்ப இவ்வளவு ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, நடைமுறையில ராஜாவை பார்க்கறதுக்கு இப்படி ஒரு ப்ராசஸ் இருக்கு. அதே ப்ராசஸ் தான் நம்ம இறைவனை பார்க்கறதுக்குங்கிறத பகவான் ஆதிசங்கரர் இங்க சொல்றாரு. அப்ப இதய வாசல்களின் காவல் தேவதைகளை திருப்திப்படுத்தினால் இதயத்தினுள் உரைகின்ற இறைவனை எளிதில் தரிசிக்கலாம் என்பது சங்கரனுடைய விளக்க உரையில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். அப்ப இந்த இதயத்திற்கு 5 வாசல்கள் உள்ளன. இந்த வாசல்கள் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு தேவதைகள் காவல் புரிகின்றனர். அவர்கள் யார் என்று பார்க்கும்போது கிழக்கு வாசலில பிராணன் இருக்கிறாங்க, அப்புறம் கண் இருக்குது, அப்புறம் ஆதித்யன் என்ற தேவதைகள் இருக்கின்றார்கள். அப்ப இங்க ஒளியாக உணவிற்கு ஆதாரமானவராக அவரை பிராண தேவதையை நாம் தியானிக்க வேண்டும். அவ்வாறு தியானிப்பவன் ஒளி மிக்கவனாக உணவை உண்பவனாக ஆகின்றான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்க சொல்ல வராங்க. அப்ப இங்க பிராண தேவதை, கண் தேவதை, ஆதித்ய தேவதை ஆகிய மூவரும் இணைந்தே இருக்கின்றார்கள். எனவே மூவரையும் பிராண தேவதையாகவே கருத வேண்டும் என்று பகவான் ஆதிசங்கரர் தன்னுடைய உரையில விளக்கம் கொடுக்கிறார். அப்ப அந்த பிராண தேவதையை ஒளியாக உணவிற்கு ஆதாரமானவராக தியானிப்பதே இதனுடைய முதல் உபாசனை என்பதாக இந்த காயத்ரி பிரம்ம தியானத்துல சொல்லப்படுகிறது. அப்ப அவன் தான் உணவை உண்பவனாக ஆகின்றான் என்ற பகுதியில் இங்க நம்ம பார்க்க முடிகிறது. சரி, இப்ப உணவு இருந்தால் மட்டும் போதுமானா போதாது. அதை உண்பதற்கு ஏற்ற ஆரோக்கியமும் இருக்க வேண்டும். இப்ப நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிறைய உணவுகள் வச்சிருக்காங்க, அப்ப எல்லாராலையும் சாப்பிட முடியுமான்னா ஒரு நோயாளி எப்படி சாப்பிட முடியும்? இப்போ நிறைய அறுசுவை உணவுகள் கொண்டு வந்து முன்னாடி வச்சிருக்காங்க. அதுல ஜிலேபி, லட்டு, மில்க், கோவா, அது இதுன்னு நமக்கு விருப்பமான ஃபேவரட் ஸ்வீட் எல்லாம் வச்சிருக்காங்க. அப்ப ஒரு சக்கரை வியாதிக்காரனை கொண்டு வந்து அது முன்னாடி விட்டீங்கன்னா அவன் பார்த்து நாக்குல இருந்து எச்சில் தான் வலியுமே தவிர சாப்பிட முடியாது. ஏன்? அவன் தான் நோயாளியாச்சே. அவன் என்ன பண்ணுவான், சாப்பாடு வேடிக்கை பார்த்துட்டு எனக்கே வந்து சக்கரை வந்துருச்சுங்க, இதெல்லாம் என்னால சாப்பிட முடியாது, வேற யாருக்காவது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அப்ப இங்க என்ன நீங்க புரிஞ்சுக்கணும், உணவு இருந்தால் மட்டும் போதாது, அதை உண்பதற்கேற்ற ஆரோக்கியமும் இருக்க வேண்டும். அப்ப இந்த தியானத்தின் வாயிலாக அத்தகைய ஆரோக்கியத்தை பெறுகிறான் என்பது இங்கு பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயமாக சுட்டிக்காட்டப்படுகிறது. அதுதான் இந்த மந்திரங்கள் எல்லாம் வரிசையா சொல்லிட்டு வருது. நான் மந்திரத்தினுடைய டிரான்ஸ்லேஷன் மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கிறேன். அப்ப அந்த டிரான்ஸ்லேஷன்ல நீங்க என்ன இங்க புரிஞ்சுக்கணும், நம்முடைய உடலே வந்து பஞ்சபூதங்களால் உண்டாகி இருக்கிறது. அப்ப அந்த பஞ்சபூதங்களுடைய நிகழ்வுல இந்த உடல் இருந்தாலும் இதுல இருக்கிற ஒவ்வொரு புலன்களும் ஒவ்வொரு தேவதைகளாக இருக்கிறது. பஞ்ச பிராணங்கள் இருக்கு நம்ம உடம்புல. அதாவது பிராணன், விபானன், உதானன் அப்படின்ற பஞ்ச வாயுக்கள் நம்ம உடம்புக்குள்ள இருந்து ஒவ்வொரு வாயும் ஒவ்வொரு வேலையை செஞ்சிட்டு இருக்கு. அதே மாதிரி காது இருக்கு, கண்கள் இருக்கு. கண் வந்து சூரிய தேவதை, காது வந்து சந்திர தேவதை. அப்ப இந்த மாதிரி தேவதைகள் இருக்கு. எல்லாமே ஒவ்வொரு தேவதையினுடைய நிகழ்வுல இந்த உடம்பானது இயங்கி கொண்டிருக்கு. அப்ப நீங்க அந்த தேவதைகளை திருப்திப்படுத்தாம நீங்க இந்த உடல் ஆரோக்கியப்படுத்த முடியாது. அப்ப நீங்க தேவதைகளை திருப்திப்படுத்துறதுங்கிறது எப்படி திருப்திப்படுத்தணும் அப்படின்னா, அந்த தேவதைகள் எல்லாம் வந்து ஒருங்கிணைக்கணும். அதுதான் நான் சொல்றேன். அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்டுங்கிற அந்த கான்செப்டுக்குள்ள வரலன்னா தேவதைகள் ஒருங்கிணைக்கப்படாது. அப்ப நீங்க உணவு உண்ணும் போது உங்க முன்னாடி உணவு வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த உணவை கண்களால் பார்க்கணும். இந்த உணவு எனக்கு ஏற்கத்தக்கது, இந்த உணவானது எனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க போகிறது அப்படின்ட்டு அந்த உணவை நம்ம வந்து மானசீகமா நினைக்கணும். அப்படி மனதாலையும் அந்த உணவை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். கண்களால் அந்த உணவை நன்றாக பார்க்க வேண்டும். அந்த உணவை பற்றிய மந்திரங்களை கூட நம்ம உபாசிக்கலாம். அதெல்லாம் வந்து நமக்கு இங்க சொல்லி கொடுக்குறாங்க. அதுதான் நான் ஏற்கனவே அந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லுவேன். அதாவது இந்த மாதிரி ஆரம்ப நிலை குழந்தைகளுக்கெல்லாம் நீங்க சின்ன வயசுலயே கத்துக் கொடுங்க. அவங்க சாப்பிடும்போது லபக்கு லபக்குன்னு சாப்பிட பழக்காதீங்க. அதை வந்து நீங்க அந்த மந்திரங்களை சொல்லி சாப்பிட வைங்க அப்படின்னு நம்ம சொல்லி கொடுப்போம். அப்படி சொல்லி கொடுக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு என்ன மாதிரி மந்திரங்களை சொல்லி கொடுப்போம் அப்படின்னா, அன்னபூர்ணே சதாபூர்ணே சங்கர பிராண வல்லபே ஞான வைராக்கிய சித்தியர்த்தம் பிச்சான் தேகி ச பார்வதி அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. இதை சொல்லி சாப்பிட வைப்போம். இல்லைன்னா பிரம்மார்ப்பணம் பிரம்மஹ்விஹி பிரம்மாக்னோ பிரம்மனாகுதம் பிரம்மைவ தேன கந்தவியம் பிரம்ம கர்ம சமாதினான்னு ஒரு மந்திரம் இருக்கு. இதை சொல்லியும் சாப்பிட வைப்போம். இந்த மந்திரத்தினுடைய பொருள் என்னன்னா, இப்ப எல்லாமே பிரம்மத்துக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது. அப்ப இந்த உணவும் பிரம்மத்துக்காகவே அர்ப்பணிக்கப்படுகிறது. ஆக இந்த உணவை உண்பவனும் பிரம்மமே, இந்த உணவும் பிரம்மமே அப்படின்னு எல்லாமே பிரம்மமயமாக பார்த்து அதை உட்கொள்வது. அதே மாதிரி அந்த பிச்சாந்தேகிங்கிற மந்திரா வந்து என்னன்னா, இந்த உணவானது எனக்கு இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கு, இதை நான் அவனுடைய பிரசாதமாக ஏற்று உட்கொள்கிறேன் அப்படிங்கிற ஒரு அர்ப்பணிப்பு மனப்பான்மையோடு அதை செய்யும் போது அது நம்ம உடம்புக்குள்ள போய் ஆரோக்கியத்தை கொடுக்கும். அப்ப இதெல்லாம் நம்ம செய்யும் போது என்ன செய்யணும், நம்முடைய வாக்கால அதை தியானிக்கிறோம், நம்முடைய கண்களால அதை தியானிக்கிறோம், நம்முடைய மூக்கால அந்த உணவை நுகர்றோம், அப்புறம் நாக்கால நம்ம அதை சுவைக்கிறோம். எல்லாமே நம்ம அந்த பஞ்ச புலன்களையும் ஒரு உணவு சாப்பிடுற விஷயத்துல அழகா நீங்க கையாண்டீங்கன்னா
இது வந்து நான் உதாரணத்துக்கு உணவை வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க உடனே உணவுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி நினைச்சுக்க கூடாது. அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரியும் நடைமுறையில இருக்கிற ஒரு அனுபவத்தை வச்சு நான் பேசுறேங்கிறதுனால அது மட்டுமே விஷயமா நீங்க பார்க்க கூடாது. உங்களுடைய ஒவ்வொரு செயலுமே வந்து பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல இருக்கணும். ஆனா ஒவ்வொரு செயலுமே பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல இருக்கும்போது நான் உதாரணத்துக்கு சாப்பிடுற ஒரு விஷயத்த உங்களுக்கு புரியறதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். அப்ப நீங்க என்ன நினைச்சுக்கிட்டீங்கன்னா சாப்பிடறதுக்கு மட்டும் இதை செஞ்சா போதும். அப்புறம் நான் வேற வேலை செய்யும் போது எதையுமே கண்டுக்காம செய்யலாம் அப்படி நினைச்சிட கூடாது. எதை செய்யும் போதும் அங்க எல்லா புலன்களும் ஒருங்கிணைத்து ஒருமித்த மனநிலையில் அது செய்யப்பட வேண்டும். அதுதான் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். நிகழ்காலத்துல நிகழ்வு. அப்ப நிகழ்வில் நம்ம பயணிக்கிறது. அப்ப நிகழ்வுல பயணிச்சா என்ன ஆயிடும்னா, இதனுடைய பலாபலன் என்ன அப்படின்னா, அந்த உணர்வோட ஒன்றுவீங்க. ஏன்னா எல்லா புலன்களும் ஒருங்கிணைந்து அந்த உணர்வை தொடும். அந்த உணர்வை தொடும்போது அந்த உணர்வு தான் எல்லாத்தையும் உணரும். நாக்குனால சுவையை உணரும், வார்த்தையினால பொருளை உணரும். அப்ப எல்லாமே இது மாதிரி கேட்ட விஷயங்கள்லாம் அந்த புரிதல் உணரும். எல்லாம் உணர்ந்து உணர்ந்து அது உணர்வு மயமா அனுபவத்துக்கு போகும்போது உங்களுக்கு இந்த உடலானது என்ன ஆயிடும்? ஆரோக்கியமான உடலாக மாறும். அப்போ உங்களுடைய வாழ்க்கை வந்து வாழும்போது ஆனந்தமாக இருக்கும். நோயற்ற வாழ்க்கை வாழலாம். அப்ப நோயற்ற வாழ்க்கை தானே இங்க வந்து செல்வம். அதாவது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நீங்க நோயாளியா மாறிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு சொத்து இருந்தாலும் அழிஞ்சிடும். ஏன்னா நிறைய பேர் பணக்காரங்களை பாருங்க, லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் செலவு பண்ணுவாங்க. ஹாஸ்பிட்டல்ல போயிட்டாங்கன்னா, அட்மிட் ஆயிட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு உள்ள இருந்து வெளியே வரதுக்குள்ள 10 லட்சம் 15 லட்சம் எல்லாம் சர்வசாதாரணமா காணாம போயிடும். ஆனா ஒரு ஏழைக்கு வந்து 10 லட்சம் 15 லட்சம் இருந்தா அவனுக்கு அது பெரும் சொத்து. ஆனா அவங்களுக்கு ஒரு மருத்துவ செலவுக்கே 10 லட்சம் 15 லட்சம் செலவு பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது சாதாரணமா இருந்தாலும் நம்ம கண்ணோட்டத்துல நம்ம அதை பார்க்கும்போது அது ஒரு மிகப்பெரிய செல்வம் இல்லையா? அப்ப இங்க நம்ம சேகரிக்க பணத்தை வந்து நம்ம தக்க வைக்கிறது தான் செல்வம். கடனை வாங்கி செலவு செய்யறதோ அல்லது சம்பாதிச்சதை வீணாக்குறதோ எப்படி செல்வமா மாறும்? அது செல்வமாக மாறாது. அப்ப அவன் என்ன பண்ணுவான்? கடன்காரனா மாறிடுவான். அப்புறம் கடன்காரனா சாவான். கடன் கொடுக்காமயே செத்து போவான். வேற என்ன நடக்க போகுது? அப்ப அதுதான் மறுபிறவிக்கு வித்துடும். ஏன்னா மற்றவருடைய வாயில விழுந்து எழுதிருக்கான்ல, கடன் கொடுக்காம செத்து போறவன் வந்து கடன்காரனுடைய வாயில விழுந்து எழுப்பான். பாரு, எனக்கு 10 லட்ச ரூபாய் கடன் வாங்கிட்டு டாக்டர் கிட்ட போய் செலவு பண்ணிட்டு போய் சேர்ந்துட்டான். இப்ப எனக்கு 10 லட்ச ரூபாய் நஷ்டம். அவங்க வீட்டுல போய் கேட்டா தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவன் சாபம் கொடுப்பான். அந்த சாபம் என்ன ஆகும்? அவனுக்கும் மறுபிறவிக்கு வித்துட்டு ஒரு இழிபிறவிக்கு கொண்டு போகும். அப்புறம் அவனுடைய குடும்பத்தையும் வருத்தத்துக்கு உண்டு பண்ணும். ஏன்னா இங்க வந்து எல்லாமே வாக்கு தானே. இந்த வாக்கானது வார்த்தையானது என்ன பண்ணும்? பிரபஞ்சத்துல வந்து அப்படியே காத்துல வந்து அந்த உள்ள போய் வேலை செய்ய ஆரம்பிக்கும். இப்ப சுவாமி விவேகானந்தர் சொன்னார்ல, நான் பேசினேன், என்னுடைய வார்த்தையானது காற்றுல ஒளி அலைகளாக வந்து உங்களுடைய காதுகளில பூந்து உங்களுடைய நரம்புகள்ல வேலை செஞ்சு நான் என்ன சொல்றேங்கிறத உங்களுக்கு புரிய வச்சது பாருங்க. இதனுடைய அற்புதம், இதனுடைய மகத்துவம் எப்படிப்பட்டது அப்படிங்கறத சுவாமி விவேகானந்தர் பேசினாருன்னு நான் சொன்னேன் இல்லையா? அதுவேதான் நடைமுறையில நம்ம எதை செஞ்சாலும். அப்ப நம்ம ஒருத்த வாயில விழுந்திருந்தாலும் அதேதான் பிரச்சனை. அப்ப அதனாலதான் நம்ம வாழும் போது ரொம்ப கரெக்டா வாழ்ந்துடணும். அதாவது நம்ம ஆசைப்பட்டு ரொம்ப சிக்கல்ல வாழ்ந்துடக்கூடாது. சிக்கல்களை உருவாக்கிட்டோம்னா அது நமக்கு பின்னாடி மறுபிறவிக்கு வித்துட்டோம். நாம எவ்வளவுதான் பர்ஃபெக்டா இருந்தாலும் அந்த பிரச்சனைகளானது நமக்கு என்ன பண்ணும்? மற்றவருடைய வாயில விழுந்து எழுந்திருக்கும் போது அது சங்கடங்களை உண்டு பண்ணும். மனமானது என்ன? பிரபஞ்ச மனமா தானே இருக்கு. காஸ்மிக் தானே மைண்ட். அப்ப இந்த காஸ்மிக் மைண்ட் ஆனது அந்த சித்தத்துல சேகரிக்கப்பட்டு காற்று அலைகள்ல இருக்கும். ஒளி அலைகளாக மிதந்து கொண்டிருக்கும். அது என்ன பண்ணும்? இங்க சூட்சும உடல் வெளி கிளம்பின உடனே அதனுடைய ஈர்ப்புல போய் அது மாட்டி திருப்பி அடுத்த பிறவிக்கு கொடுத்துரும். இது எல்லாம் அவரவர் வினைவெளி, அவரவர் அனுபவம். ஒருத்தருடைய வினையானது இன்னொருத்தருக்கு அனுபவம் ஆகாது. நான் வந்து சுட்டுக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு தான் அந்த சூடானது வலிக்குமே தவிர உங்களுக்கு வலிக்காது. அப்ப என்னுடைய அனுபவம் எனக்கே உரித்தானது. அது மாதிரி அவரவர் வினைவெளி, அவரவர் அனுபவம் அப்படிங்கிறத மகான்கள் ரொம்ப தெளிவுபடுத்துறாங்க. அப்ப இங்க நான் இந்த சொல்ல வர்ற பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா, இங்க வந்து தேவதைகளாக இருக்கு. நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் தேவதைகள் தான். அந்த தேவதைகளை நம்ம தியானிக்க வேண்டும். அந்த தியானம்ங்கிறது ஒருங்கிணைத்த மனநிலையில அந்த முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். செய்கின்ற செயல் விளைவுகளை அந்த நிகழ்வுல செய்யணும். அப்ப எல்லாமே நம்ம முக்கியத்துவம் கொடுத்து மதிப்பு கொடுத்து அதை நம்ம எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து செய்யறோமோ அப்ப அது நமக்கு முழுமையான பலனை கொடுக்கும் அப்படிங்கறதை சாந்தோக்கிய உபநிஷத்தினுடைய இந்த அத்தியாயத்தில் வருகின்ற இந்த பகுதியானது இவ்வாறு விளக்குகின்றது. அப்ப இந்த 3 தேவதைகள்ல வந்து சில தேவதைகள் வந்து அந்த பிராணன், அபானன், உதானன், வியானன் அப்படிங்கிற பஞ்ச வாயுக்களினுடைய அடிப்படையிலே பிரிச்சு விளக்கங்களை கொடுக்குது. நம்ம அதை மீண்டும் இதுல பார்க்க வேண்டியது இல்லை. ஏன்னா நம்ம ஏற்கனவே இதெல்லாம் நிறைய உபநிஷதங்கள்ல பார்த்துட்டோம். அப்ப இந்த இடத்துல நம்ம ரொம்ப ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப இந்த உணவு விஷயத்தை பத்தி பேசுது இல்லையா? இப்ப உணவை பற்றி பல இடங்களிலே பல கருத்துக்கள் நம்ம இங்க பார்க்கிறோம். இப்ப ஏன் இவ்வாறு உணவு பற்றி பல இடங்களில் பேசப்படுகிறது என்பது கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு சிந்தனைக்கான ஒரு விஷயமாகவும் இங்க பார்க்கிறோம்.
ஏன்னா இப்ப இன்றைய மனிதர்கள் இரண்டு விதமாக இருக்கின்றார்கள். ஒரு சாரர் உணவு தேவைகள் பூர்த்தியான பணக்காரர்கள், அப்புறம் நடுத்தர வர்க்கத்தினர் இன்னொரு சாரர். ஒருத்தருக்கு என்ன உணவுக்கு அல்லல் படுகின்ற நிலை, அதாவது ஏழைகள் இந்த நடுத்தர வர்க்கனர்லாம் உணவுக்காகவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. பணக்காரனுக்கு எல்லாமே நிறைவா இருக்கு, அவனுக்கு வேணுங்கிறது கிடைச்சிடும். ஆனா இங்க என்ன நிலைப்பாடு அப்படின்னா, அந்த இயற்கையினுடைய விளையாட்டை நம்ம நல்லா இங்க கவனிக்கணும். இப்போ ஒரு ஏழைக்கு உணவு கிடைக்காது, ஆனா அவன்கிட்ட ஆரோக்கியம் இருக்கும். அவன் பாத்தீங்கன்னா உடல் உழைப்பு பண்ணி பண்ணி அவன் நல்ல திடகாத்திரமா இருப்பான், அவனால எல்லாமே சாப்பிட முடியும். ஆனா அவனால அறுசுவை உணவு சாப்பிட முடியாது, ஏன்னா அவனுக்கு வருமானம் பத்தாது. அப்ப அவன் போய் பெரிய ரெஸ்டாரண்ட்ல போய் ஒரு 1000 ரூபாய்க்கு பில் பண்ற அளவுக்கு சாப்பிட மாட்டான். ஆனா ஒரு பணக்காரன் என்ன பண்ணுவான், நிறைய சொத்து சுகம் வச்சிருப்பான், அவனுக்கு சர்க்கரை நோய், பிரஷர், அதுக்கு 1008 நோய் வந்திருக்கும். அவன் பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போவான், ஒரு சாப்பாடு ஆர்டர் பண்ணுவான், அதுவும் காஸ்ட்லி சாப்பாடு, 1000 ரூபாய் வரும் அந்த சாப்பாடு. அதை ஆர்டர் பண்ணிட்டு சும்மா அங்கங்க கொஞ்சோண்டு எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே வேஸ்ட் பண்ணிட்டு போயிடுவான். அப்ப பாருங்க, ஒருத்தருக்கு சாப்பிடறதுக்கான வாய்ப்பு கொடுத்தும் அதை பயன்படுத்த முடியாத உடல் நோயில அவன் சிக்கிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு சாப்பிடுறதுக்கான ஆரோக்கியம் கிடைத்தும் சாப்பிட முடியாத நிலையில இவன் சிக்கிக்கிட்டு இருக்கான். இங்க இருவேறு பாகுபாடுகள்ல இங்க மனிதர்கள் இருக்கிறார்கள் இல்லையா? இந்த 2 பேருமே அஞ்ஞானிகள் தான். ஏன்னா இவங்க 2 பேருமே வாழ்க்கையை வாழ தெரியாதவர்கள். ஆனா இப்ப இந்த 2 பேர்ல இருந்து ஒரு கேட்டகரி இருக்கு, அவங்கதான் புத்திசாலிகள், விழிப்புணர்வு பெற்றவர்கள், ஞானிகள், மகான்கள் அப்படின்ட்டு. அப்ப அந்த கேட்டகரிக்குள்ள நாம வரணும். நாம என்ன பண்ணோம், அந்த கேட்டகரி தான் நடுத்தர கேட்டகரி. இங்க ஏழையாவும் இருக்கக்கூடாது, பணக்காரனாவும் இருக்கக்கூடாது. நடுத்தர கேட்டகரியில என்னன்னா, நம்ம இதை புரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கைங்கிறது என்ன, நம்ம எதுக்காக வந்திருக்கிறோம், இந்த வாழ்க்கையில கொடுக்கப்பட்ட இந்த விசேஷ சுகங்கள் எல்லாம் என்னுடைய அனுபவத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்குனாலும், இது இந்த உடலும் மனதையும் சார்ந்த அனுபவங்களாக இருக்கு. இந்த உடலும் சார்ந்த அனுபவங்களும் இதற்கே உரித்தானதே தவிர இது இறைவனுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா இந்த அனுபவங்களை இறைவன் பெற வேண்டும் என்பதற்காக இந்த நிலையில வந்திருக்கிறான், இந்த உடம்ப எடுத்து வந்திருக்கிறான். ஏன்னா அவன் நிர்குண நிலையிலிருந்து சர்க்குண நிலைப்பாட்டுக்குள்ள வந்ததனுடைய நோக்கமே ஒரு அனுபவத்திற்காக. அப்ப அந்த அனுபவத்தை அவன் முழுமையாக பயன்படுத்தட்டுமே என்ற அந்த ஒருமித்த மனநிலையில நம்ம ஒவ்வொரு காரியத்தை செய்ய ஆரம்பிச்சோம்னா நமக்கு எல்லாமே கிடைச்சிடும். அப்ப நம்ம அதை கரெக்டா செய்யும் போது நமக்கு ஆரோக்கியமும் கிடைச்சிடும், செல்வமும் கிடைச்சிடும், அந்த அனுபவமும் கிடைச்சிடும். அப்பதான் நம்ம முழுமையாக இருக்க முடியும், எல்லாமே நமக்கு கிடைக்கும். அப்ப இந்த நிலையை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழும்போது நமக்கு இங்க உள்ளமும் ஆரோக்கியமாகும், உடலும் ஆரோக்கியமாகும், இந்த உலகமும் நமக்கு ஆரோக்கியமா தெரியும். அப்ப நமக்கு இங்க யாராலும் நம்ம பாதிக்கப்பட மாட்டோம், எந்த ஒரு தீய சக்தியும் நம்ம அணுக முடியாது. அப்ப இங்க எந்த ஒரு நோயும் நம்மளை தாக்க முடியாது. ஏன்னா நான் நம்முடைய சொரூபத்துல நின்று நம்ம இந்த உலகத்தை பார்க்கிறோம். அப்ப நம்முடைய யதார்த்தம், நம்முடைய சொரூபம், நம்முடைய இயல்பானது இங்க நம்ம எந்த வகையிலும் பாதிக்க முடியாத ஒன்று. அந்த நிலைப்பாட்டை நம்ம அடைய வேண்டும் என்றுதான் இங்க மகான்கள் சொல்வதற்கு இவ்வளவு விஷயங்கள் எடுத்து நம்ம கிட்ட அனுபவங்களாக பகிர்ந்து கொண்டே வருகிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அடுத்தது இதே மந்திரங்கள் பிராணன், அபானன், வியானன் அப்படிங்கிற சமானங்கிற நிலையில நிறைய பேசிக்கிட்டே வருது. நம்ம அதை பார்க்க வேண்டியது இல்லை. காரணம் என்னன்னா, ஒவ்வொரு பிராணனுக்கும் ஒவ்வொரு விஷயத்தை சொல்லிட்டே வரும், அதை விட்டுறலாம். அடுத்தது காயத்ரி பிரம்ம தியானத்தின் ஒரு அங்கமாக அதற்கு துணை செய்கின்ற பயிற்சியாக இதய வாசற்காவல் தேவதை தியானம் செய்யப்படுகிறது. இதய வாசற்காவலர்களாக 5 பிராண தேவதைகள், அதாவது பிராணங்கள் கூறப்படுகின்றன. இந்த வாசற்காவலர்களை திருப்திப்படுத்தினால் உள்ளே எழுந்தருள்கின்ற எம்பெருமானை எளிதாக அடையலாம் என்று நம்ம இப்ப பார்த்துட்டோம். பகவான் ஆதிசங்கரர் இங்க சொல்லும் போது இப்ப நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு புலன்களும் ஒவ்வொரு விதமான தேவதைன்னு சொன்னாரு. அதே மாதிரி ஒவ்வொரு பிராணனும் ஒவ்வொரு தேவதை தான். ஏன்னா பிராணன், அபானன், உதானன், வியானன், சமானன் அப்படின்னு 5 வாயுக்களாக அது ஒவ்வொரு பிராணனும் நமக்கு எப்படி செயல்படுது அப்படிங்கிற விளக்கங்களும் நம்ம ஏற்கனவே உபநிஷதங்களை பார்த்துட்டோம். அந்த அடிப்படையில இங்க பகவான் ஆதிசங்கரர் சொல்றாரு. சுவாமி விவேகானந்தர் இதை பத்தி எடுத்து சொல்லும் போது, அந்த பிராணன்களை வசப்படுத்துவதனால முக்தி பாதை எளிதாகிறது, அந்த முக்கிய பிராணனை வசப்படுத்துவதனாலே எல்லா பிராணன்களையும் வசப்படுத்தலாம். பிராணனை எப்படி வசப்படுத்துவது என்பதையும் வசப்படுத்துவதன் மகிமையையும் இங்கு சுவாமி விவேகானந்தர் தமது ராஜயோக சொற்பொழிவுகளில் ஒரு கதையின் வாயிலாக சிறப்பாக விளக்குகின்றார் என்று நம்ம பார்க்கிறோம். இப்போ அந்த கதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஏன்னா இங்க பிராணனை நம்ம எப்படி கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும், அந்த பிராணம் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரும்போது மற்ற பிராணங்கள் எல்லாம் அந்த முக்கிய பிராணன்லயே ஒடுங்கும். அப்ப அந்த முக்கிய பிராணன்ல ஒடுங்கிறதுனால அந்த பிராணன் தான் இங்க உணவையே உட்கொள்வதாக இருக்கு. இந்த பிராணன் சரியா இல்லைன்னா உணவு உட்கொள்ள முடியாது. அப்ப இங்க பிராணன், உணவு எல்லாம் ஒன்றுக்கொன்று தொடர்புல இருக்கு. இங்க பஞ்சபூதங்களோட அடிப்படையில இந்த உடல் இருக்கிறதுனால உங்களுக்கு பசி எடுக்கல அப்படின்னா உங்களுக்கு பிராணன் பிரச்சனை பண்ணுது, சரியா உங்களுக்கு இயங்கல அப்படிங்கறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்ப நீங்க அதையெல்லாம் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னா சாப்பிடுற விஷயத்துல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சாப்பிடணும். அப்ப இது மாதிரி இன்னும் விவரங்கள்லாம் இருக்கு. இதை பத்தி சாந்தோக்கிய உபநிஷத்து இன்னும் விரிவாக பேச போகுது.
நான் இந்த பாடத்திட்டங்கள் ரொம்ப ட்ரெடிஷனலா, ரொம்ப ஆர்த்தடாக்ஸா எடுக்க மாட்டேன். அதாவது ரொம்ப பாரம்பரியமா, பழைய காலத்து முறையில நான் எடுக்க மாட்டேன். நான் இன்றைய மக்களுக்கு எளிமையா புரிஞ்சுக்கிற மாரியும், எப்படி சொன்னா உங்களுக்கு உடனே அது புரியுமோ, அப்படி நான் எளிமைப்படுத்தி இப்ப நான் சொல்றேன். இந்த முக்கிய விஷயத்தை தான் இங்க உபனிஷத் சொல்ல வருது. இத போட்டு நாம ரொம்ப குழப்பம் அடைச்சு, ரொம்ப பாரம்பரியமா பேசி உங்களை கஷ்டப்படுத்தக் கூடாதுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். ஆகவே இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நீங்க இதை நடைமுறை கொண்டு வாங்க. நிகழ்காலத்தில் வாழ கத்துக்குங்க. ஆக நேரம் கருதி இன்றைய வகுப்பை நான் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.